உங்களுக்கு என்ன ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன்னா, நம்ம கிரைம் மன்னன் ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை. இது கிரைம் நாவலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட மர்மங்கள் நிறைந்த குடும்ப நாவல்னு சொல்லலாம். கேளுங்க, கேட்டுட்டு உங்கள் எண்ணங்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்குறதுக்காக நம்ம பூமா ஸ்ரீ சேனலை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. அம்மா, பால் பொங்கி வழிகிறதா என்று கவனமாய் பாத்திரத்தை பார்த்து கொண்டிருந்த வேதம் மகள் நீரஜாவின் குரலை கேட்டு திரும்பினாள். நீரஜா கத்திரிப்பூ நிற கம்ப்யூட்டர் சேலையில் ஒரு பெரிய ஊதாப்பூ மாதிரி நின்றிருந்தாள். தோளில் டம்பப் பை, வலது கையில் மதிய டிஃபன் பாக்ஸ் அடங்கிய லெதர் பேக். என்ன, ஆஃபீஸ்க்கு புறப்பட்டுட்டியா? மணி 9 கூட ஆகலை. இன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு, கொஞ்சம் சீக்கிரமாக போய் கவனிக்கணும். சாயந்தரம் லேட் ஆகுமா? இல்லை, ஆகாது. 6 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். நிச்சயமாக 6 மணிக்கு வந்துடுவியா? ஏன்? வேதம் தயக்கமாய் புன்னகைத்து விட்டு மெல்லிய குரலில் சொன்னாள். ஒன்றும் இல்லை, இன்றைக்காவது அந்த ஜோசியர்கிட்ட போய் உன்னோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் ஏதாவது கேட்டுட்டு வரலான்னு நினச்சேன். நீரஜா அம்மாவை முறைத்தாள். இதோ பாருமா, இந்த ஜோசியம் பார்க்கறது, சாமியார்கிட்ட போய் அருள் வாக்கு கேட்கறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? எதுக்காக என்னை இப்படி சோதனை பண்ணுற? பொங்கிய பால் பாத்திரத்தை கீழே இறக்கி வைத்துவிட்டு மகளை ஏறிட்டாள் வேதம். ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். என்னோட திருப்திக்காகவாவது நீ வரக்கூடாதா? மயிலாப்பூரில் தான் அந்த ஜோசியர் இருக்காரு. போய் பார்த்துட்டு 1 மணி நேரத்தில் வந்துடலாம். சரி, சாயந்தரம் வந்து சொல்கிறேன். கிளம்ப முற்பட்ட நீரஜாவை ஒரு நிமிஷம் நில்லுடி என்று கூறி நிறுத்தினாள் வேதம். என்னம்மா, நீ கட்டியிருக்கிறது புது புடவை தானே? ஆமாம். புடவை முந்தானைக்கு மஞ்சள் வச்சியா? வச்சிருக்கேன். கற்பூர ஆரத்தி மட்டும்தான் காட்டலை. அதையும் காட்ட சொன்னால் காட்டுடுறேன். காட்டட்டுமா வேண்டாமா? உனக்கு எல்லாமே கேலி தாண்டி. வேதம் தலையில் அடித்து கொள்ள நீரஜா வெளியே வந்தாள். காலை 9 மணி சூரியன் பிடரியில் உரைத்தான். வறண்ட காற்றில் உஷ்ணம். கட்டியிருந்த புது சேலைக்குள் உடம்பு லேசாக வியர்த்தது. ஆஃபீஸ் போய் சேருவதற்குள் பவுடர் நிச்சயமாய் கரைந்துவிடும். கவலைப்பட்டு கொண்டே நடந்து தெருமுனைக்கு வந்து சேர்ந்தபோது அந்த இரத்த வண்ண மாருதி 1000 காத்திருந்தது. காருக்கு சாய்ந்தபடி குளிர் கண்ணாடி தரித்த அந்த இளைஞன் நீரஜாவை பார்த்ததும் தயக்கமாய் அவளை நெருங்கினான். குட் மார்னிங் நீரஜா. நீரஜா பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லாமல் மெல்ல தலை குனிந்து வந்தாள். அந்த இளைஞன் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு மெல்ல அவளை பின்தொடர்ந்தான். ஆஃபீஸ்க்கு தானே, காரில் போயிடலாம். ப்ளீஸ் கெட் இன். நீரஜா பொருட்படுத்தாமல் நடந்தாள். உனக்காக இந்த பாலகணேஷ் 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நின்று 2 வார்த்தை பேசக்கூடாதா? நீரஜா நிற்காமல் நடந்து கொண்டே ரோட்டில் காலியாய் போன ஆட்டோ ஒன்றை கைத்தட்டி நிறுத்தினாள். ஆட்டோ அவளுடைய கைத்தட்டலுக்கு கட்டுப்பட்டு அரைவட்டம் அடித்து கொண்டு பக்கத்தில் வந்து நின்றது. ஏறி உட்கார்ந்தாள். எங்கம்மா போகணும்? ஸ்வாதி குரூப்ஸ் கம்பெனி. அடையாறில் இருக்கிற கம்பெனி தானேம்மா? அதே தான். ஆட்டோ கிளம்பியது. நீரஜா டம்பப் பையை பிரித்து வார இதழ் ஒன்றை எடுத்து வைத்து கொண்டு படிக்க ஆரம்பித்தாள். ஆட்டோ போக்குவரத்து சிக்னல்களில் நின்று நின்று சுமாரான வேகத்தில் ஓடி அடையார் எல்லையை தொடுவதற்குள் வார இதழில் வெளிவந்திருந்த சிறுகதைகளை படித்து முடித்திருந்தாள் நீரஜா. ஆட்டோ ஸ்வாதி குரூப்ஸ் கம்பெனியின் கிரானைட் உடம்பு கட்டிட வாசலில் நின்றபோது நேரம் 9:25. மீட்டர் பார்த்து பணத்தை கொடுத்துவிட்டு கம்பெனியின் காம்பவுண்ட் கேட்டுக்குள் நுழைந்தாள் நீரஜா. உடன் பணிபுரியும் ஸ்டெனோ உஷாவும் வேறு ஒரு ஆட்டோவிலிருந்து இறங்கி அவளோடு இணைந்து கொண்டாள். குட் மார்னிங் நீரஜா. குட் மார்னிங். புடவை புதுசா? உஷா ஆசையாய் தொட்டு பார்த்தாள். குட் செலெக்ஷன். என்ன விலை? 500. எந்த கடை? உமன்ஸ் எரா. சாயந்தரம் போகணும். லிஃப்ட்டுக்கு வந்தார்கள். 4வது மாடிக்கு உயரும்போது உஷா சொன்னாள். நீரஜா, ஒரு சந்தோஷமான நியூஸ். என்ன? என்னோட அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. வெரி கிளாட். அதே மாப்பிள்ள தானா? ஆமாம். வரதட்சணை அதிகமாக கேட்குறதா சொன்னியே? எப்படியோ பேசி முடிவு பண்ணிட்டோம். 20 பவுன் நகை, கையில் 50,000 ரொக்கம். எதுக்காக ஒத்துக்கிட்டீங்க? வேறு வழி? பணத்தை பார்த்தா முடியுமா? பேங்க் வேலை பார்க்குற மாப்பிள்ளை. என்னைக்கு? அடுத்த மாதம் 23ஆம் தேதி.
ஆஃபீஸ் நாட்காலிகளில் பாதி பேர் நிரம்பி வேலைகளை ஆரம்பித்து இருந்தார்கள். ஒரு டைப்ரைட்டிங் மெஷின் வேகமாய் துடித்து கொண்டிருந்தது. நீரஜா தன்னுடைய மேஜைக்கு போய் சுவர் ஆணியில் தம்பப்பையை மாட்டிவிட்டு டிஃபன் பாக்ஸை மேஜையின் இழுப்பறைக்குள் வைத்தாள். நாட்காலிக்கு சாய்ந்து எந்த வேலையை முதலில் தொடங்கலாம் என்று யோசித்தவள் மேஜையின் மேலிருந்த இன்டர்காம் கூப்பிட்டு கலைத்தது. ரிசீவரை எடுத்தாள். அசிஸ்டன்ட் மேனேஜர் குரல். நீரஜா? அவள் நிமிர்ந்தாள். எஸ். இப்போதான் வரியா? ஆமாம். அந்த லார்சன் ஃபைல் எடுத்துகிட்டு உடனே என்னோட ரூமுக்கு வா. ரிசீவர் வைக்கப்பட்டு விட நீரஜா எழுந்து பக்கத்து செக்ஷனில் இருந்த அசிஸ்டன்ட் மேனேஜரின் அறையை நோக்கி போனாள். சாத்தி இருந்த கதவை நெருங்கியதும் மெல்ல தட்டினாள். ப்ளீஸ் கம் இன். நீரஜா கதவை திறந்து கொண்டு உள்ளே போக கண்ணாடி மேஜைக்கு பின்னால் எக்ஸிக்யூட்டிவ் சுழல் நாட்காலியில் பாலகணேஷ் ஒரு ஃபைலை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். நீரஜாவை பார்த்ததும் புன்னகைத்து நிமிர்ந்தான். இது ஆஃபீஸ். நான் உன்னோட சீனியர் ஆஃபீஸர். இங்கே எனக்கு நீ குட் மார்னிங் சொல்லக்கூடாதா? நீரஜா எங்கோ பார்த்தபடி குட் மார்னிங் என்று சொல்லிவிட்டு கையில் வைத்திருந்த ஃபைலை பாலகணேஷிடம் நீட்டினாள். லார்சன் ஃபைலை கேட்டீங்க. முதல்ல உட்காரு. தயக்கமாய் உட்கார்ந்தாள். இந்த சேலையில் நீ ரொம்ப அழகாக இருக்க. ஃபைலை கேட்டீங்க. ஃபைலை வாங்கி கொண்ட பாலகணேஷ் அதை மெல்ல புரட்டியபடி நீரஜாவை பார்த்தான். ஒரு லெட்டரை டிக்டேட் பண்ண வேண்டியிருக்கு. ஹார்ஷன் எடுத்துக்கிறியா? மேஜை மேல் இருந்த பேடையும் பென்சிலையும் எடுத்துக்கொண்டாள் நீரஜா. பாலகணேஷ் நாற்காலியை விட்டு எழுந்து மெல்ல அந்த அறைக்குள் உலாவியபடி டிக்டேட் செய்ய ஆரம்பித்தான். டு தி சேர்மன் ஆஃப் லார்கன். அவள் எழுத ஆரம்பிக்க பாலகணேஷ் தொடர்ந்தான். அறைக்குள் ஏர் கண்டிஷனரின் மெலிதான உருமல் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. We are happy to announce a dividend of 20%. பாலகணேஷ் சொல்லிக்கொண்டே நீரஜாவின் பின்பக்கமாய் வந்தான். எதிர்பார்த்த ஒரு வினாடியில் சட்டென்று குனிந்து அவளுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வலது பக்க கன்னத்தில் முத்தமிட்டான். அத்தியாயம் 2. ஜான்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். பெயர் பலகை மரக்கிளைகளுக்கு மத்தியில் தெரிய பள்ளியின் கட்டிடம் உள்ளே காலை 11 மணி வெயிலில் உட்கார்ந்திருந்தது. வகுப்பறையில் நீலவண்ண யூனிஃபார்ம் அணிந்த மாணவ மாணவிகள் அடைபட்டிருக்க காற்றில் கனமான நிசப்தம். பள்ளியின் காம்பவுண்ட் கேட்டுக்குள் சைக்கிளில் நுழைந்த கான்ஸ்டபிள் ஒருவர் சைக்கிளை மரத்துக்கு கீழே நிறுத்திவிட்டு அலுவலகத்தை நோக்கி போனார். அட்டெண்டர் ஒருவர் எதிர்பட கேட்டார், ஹெட்மிஸ்ட்ரஸ் ரூம் எங்கே? அட்டெண்டர் பக்கத்தில் தெரிந்த ஒரு அறையை காட்ட கான்ஸ்டபிள் அதை நோக்கி போனார். கதவை தட்டி அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே நுழைந்த கான்ஸ்டபிளை தலைமை ஆசிரியை பூங்காவனம் வியப்பாய் பார்த்தாள். எஸ் மேடம், இந்த ஸ்கூலில் பூர்ணாங்கிற பேரில் டீச்சர் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. என்ன விஷயம்? அவரை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? எதுக்கு? கூப்பிடுங்க மேடம். அந்த பொண்ணை ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போகணும். தலைமை ஆசிரியையின் முகம் கலவரத்துக்கு போயிற்று. ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த பூர்ணா பண்ணின தப்பு என்ன? தப்பு பூர்ணா பண்ணலை, பின்ன பூர்ணாவோட கணவர் தப்பு பண்ணியிருக்கார். என்ன தப்பு? கான்ஸ்டபிள் தயங்கிவிட்டு சொன்னார். ஹோட்டலில் ரூம் எடுத்து ஒரு பெண்ணோட விபச்சாரம் பண்ணியிருக்காரு. ரெய்டுக்கு போன போலீஸ் கையில் மாட்டிக்கிட்டாரு. இப்போது லாக்கப்பில் இருக்காரு. பூங்காவனம் அதிர்ந்து போய் அழைப்பு மணியை தட்ட அட்டெண்டர் கதவை திறந்து எட்டி பார்த்தார். பூர்ணா டீச்சர் இப்போது எந்த கிளாஸு? 10th ஸ்டாண்டர்டு ஏ மேடம். போய் கூட்டிகிட்டு வா. அட்டெண்டரின் தலைமறைந்த 5வது நிமிடம் பூர்ணா ஹெட்மிஸ்ட்ரஸ் அறைக்குள் நுழைந்தாள். பூர்ணாவிற்கு 23 வயது இருக்கலாம். மினுமினுப்பான கோதுமை நிறம், பெரிய கண்கள், ஒரு பெண்ணுக்கு வேண்டிய உயரத்தில் வளப்பமான உடம்பு. போட்டிருந்த கொண்டையும் அந்த கொண்டையில் சொருகி வைத்திருந்த ஒற்றை ரோஜாவும் அவளுடைய அழகுக்கு கூடுதல் மார்க்குகள் போட்டது. உள்ளே நுழைந்த பூர்ணா போலீஸ் கான்ஸ்டபிளை பார்த்துவிட்டு ஹெட்மிஸ்ட்ரஸை ஏறிட்டாள். மேடம். ஹெட்மிஸ்ட்ரஸின் முகத்தில் ஒருவித கடுக்கடுப்பு ஏறி உறைந்து போயிருந்தது. பூர்ணா, நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடு. எதுக்கு மேடம்? உட்கார்ந்திருந்த கான்ஸ்டபிள் எழுந்தார். என் கூட வாங்கம்மா, விஷயத்தை சொல்கிறேன். பூர்ணா வியர்த்த முகமாய் கான்ஸ்டபிளை பின்தொடர்ந்து வெளியே வந்தாள். பூர்ணா சேலை தலைப்பால் முகவியர்வையை ஒற்றியபடி கேட்டாள், கான்ஸ்டபிள் சார், நான் எதுக்காக ஸ்டேஷனுக்கு வரணும்? உங்கள் கணவர் பேர் சூரியகாந்தன் தானே? ஆமாம். ஒரு பொண்ணு கூட ஹோட்டலுக்கு போய் ரூம் எடுத்து விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. மாட்டிக்கிட்டு இப்போது லாக்கப்பில் இருக்காரு. நீங்கள் ஜாமீன் கொடுத்தா தான் அவர் வெளியே வர முடியும். பூர்ணாவின் கால்களுக்கு கீழே தரை நழுவி கீழே இறங்குவது போல் இருந்தது.
அத்தியாயம் 3. பாலகணேஷ் நீரஜாவின் கழுத்தை பின்பக்கமாய் கட்டிப்பிடித்து அவளுடைய கன்னத்தில் முத்தமிட அவள் உதறினாள். என்னை விடுங்க. எதுக்காக விடணும்? அடுத்த பக்க கன்னத்துலேயும் முத்தம் கொடுத்துட்டு தான் விடுவேன். எனக்கு ஒன்று உங்கள் முத்தம் வேண்டாம். நீ வேண்டான்னா நான் விட்டுடுவேனா? உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன். உன் உடம்புல எங்கே வேணாலும் முத்தம் கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. பெரிய உரிமை. 2 நாளைக்கு முந்தி என் மேலே எரிஞ்செறிஞ்சு விழுந்தீங்களே. ஒரு தடவை அடிக்க கூட வந்தீங்க. அப்போ எங்கே போச்சா இந்த உரிமையும் பிரியமும்? அதை விட நீரஜா, அன்னைக்கு ஏதோ ஆஃபீஸில் டென்ஷன், ஒரு டெண்டர் அனுப்புறதுல கொஞ்சம் குளறுபடி பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே என்னோட மனநிலை தெரியாமல் நீ ஏதோ கேட்க போக நான் சத்தம் போட்டுட்டேன். சத்தமாக அது காட்டு கத்தல். யார் மேலேயும் இருக்கிற கோவத்தை என் மேலே ஏன் விடணும்? சரி, சாரி. நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு தண்டனையாத்தா 2 நாள் என்னை தவிக்க விட்டுட்டு உன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டியே. ஆமாம், உங்கள் அம்மா ஒன்றும் கேட்கலையா? கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? உன் மாப்பிள்ளைக்கு குரங்கு புத்தின்னு சொன்னேன். அம்மா உடனே பயந்து போய் ஜோசியர்கிட்ட போகலாம், சாமியார்கிட்ட போகலான்னு நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாலகணேஷ் சிரித்தான். சரி, மத்தியானம் 2 பேரும் ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுட்டு மேட்னி ஷோ போயிடுவோமா? அலங்காரில் 6 அவார்டு வாங்கின ஒரு இங்கிலீஷ் படம் போட்டிருக்கான். அலங்கார் வேண்டாம், பின்ன தேவி பேரடைஸ் போகலாம், கமல் படம். போயிடலாம். 2 பேரும் லீவ் போடுறதுனால அப்ளிகேஷனில் ஒரு காரணத்தை தான் போடணும். என்ன காரணத்தை போடலாம்? செங்கல்பட்டில் ஒரு முக்கியமான கல்யாண ரிசப்ஷன் போட்டுடுவோம். என் நீரஜாவுக்கு இப்போது கோபம் இல்லையே? கோபமா? அது போயே போச்சு. சரி, இடது கண்ணத்தை காட்டு. பேலன்ஸ் இருக்கிற ஒரு முத்தத்தையும் கொடுத்துட்றேன். இது ஆஃபீஸ் பெட்ரூம் இல்லை. எவ்வளோ பேலன்ஸ் இருந்தாலும் சரி, ராத்திரிக்கு வாங்கிக்கிறேன். அத்தியாயம் 4. சாரி பூர்ணா. போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து ஒரு ஆட்டோ பிடித்து வீடு சேர்ந்து உள்ளே நுழைந்ததும் சூரியகாந்தன் சொன்னான். பூர்ணா ஒன்றும் பேசாமல் சமையலறைக்குள் நுழைந்தாள். பானையில் இருந்த தண்ணீரை 2 டம்ளர் மொண்டு குடித்தாள். அவளுக்கு பின்னால் வந்து நின்ற சூரியகாந்தன் மறுபடியும் சொன்னான். சாரி பூர்ணா. பூர்ணா கசப்பாய் புன்னகைத்தாள். எதுக்கு சாரி சொல்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டுட்டு அந்த பொண்ணை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். போலீஸ் ரெய்டு வராத ஹோட்டலாக பார்த்து கூட்டிகிட்டு போயிருக்கணும். இந்த விஷயத்தில் தெரிஞ்சவங்க யாருடைய அட்வைஸையாவது கேட்டிருக்க வேணாமா? பூர்ணா, 2 வார்த்தை என்னை திட்டிரு. முடிஞ்சால் என் கன்னத்தில் பலார்னு அரைஞ்சிடு. அப்போ தான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். சமையல் மேடைக்கு சாய்ந்து கொண்டாள் பூர்ணா. உங்களை எதுக்காக திட்டணும், அரையணும்? அப்படி என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டீங்க? தாலி கட்டின பொண்டாட்டி வீட்டில் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை தொட்டு பார்க்கறதுக்காக ஒரு நாள் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது தப்பா? வீட்டு சாப்பாடு சலிச்சு போனால் ஒரு நாளைக்கு வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இல்லையா? பூர்ணா, நீங்கள் எதுக்காகவும் யாருக்காகவும் கவலையே படாதீங்க. நீங்கள் எந்த பொண்ணை வேணும்னாலும் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க. போலீஸ் ரெய்டு வந்து மாட்டிக்கிட்டா ஜாமீன் எடுக்க நான் இருக்கவே இருக்கேன்ல. பூர்ணா, இது மாதிரி தப்பை இனி நான் பண்ணவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். போலீஸ் லாக்கப்புக்குள்ளே 3 மணி நேரமாக அடபட்டு கிடந்திருக்கீங்க. களைப்பாக இருக்கும். காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா? பூர்ணா, டோன்ட் ஹர்ட் மீ. நீங்கள் பண்ணினது பாவம்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அந்த பாவத்துக்கு பரிகாரம் ஒன்று இருக்குது. பண்ணிடுறீங்களா? என்ன? வாங்க சொல்கிறேன். பூர்ணா முன்னருகில் இருந்த மேஜைக்கு வந்தாள். தான் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து பக்கத்தில் காலியாய் இருந்த ஒரு நாற்காலியை காட்டினாள். உட்காருங்க. சூரியகாந்தன் தயக்கமாய் உட்கார்ந்தான். பூர்ணா ஒரு வெள்ளைத்தாளையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு விடுவிடுவென்று ஏதோ எழுத ஆரம்பித்து 10 நிமிடங்களுக்குள் எழுதி முடித்து அதை மடித்து ஒரு கவரில் போட்டு ஒட்டி அட்ரஸை எழுதினாள். கணவனிடம் நீட்டினாள். இதை போஸ்ட் பண்ணிடுங்க. என்ன இது? ஏன் ராஜினாமா லெட்டர். ராஜினாமாவா? இனிமே அந்த ஸ்கூலுக்கு என்னால் போக முடியாது. நீங்கள் பண்ணின பாவத்துக்கு பரிகாரம் இதுதான். உங்கள் கையாலேயே போஸ்ட் பண்ணிடுங்க. பூர்ணா, அவசரப்படாத. கொஞ்சம் யோசனை பண்ணி அப்புறமா இந்த ராஜினாமாவை. நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லை நான் போகட்டுமா? வேண்டாம், நானே போகிறேன். கடித கவரை கை நடுங்க வாங்கி கொண்டான் சூரியகாந்தன். அத்தியாயம் 5. மதியம் 1 மணி. ஆஃபீஸை விட்டு மாருதி காரில் புறப்பட்டார்கள் பாலகணேஷும் நீரஜாவும். முதல்ல ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் செமத்தியாக ஒரு லஞ்ச் சாப்பிடணும்.
எந்த ஹோட்டலுக்கு போகலாம்? பியா? என் பியா? பியா என் பியா? வெஜ்ஜு தான். அப்படின்னா ஹோட்டல் அன்னலட்சுமி போயிடுவோம். மீல்ஸ் 25 ரூபா. ஒரு கல்யாண விருந்து மாதிரி அமர்க்கலமாக இருக்கும். சாப்பிட்டு சினிமாவுக்கு போக நேரம் ஆயிடாதே. சினிமாவுக்கு முழுசாக இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. கார் அண்ணா சாலையின் அகலத்தின் பிரவேசித்தது. வாகனங்கள் வெளித்தள்ளிய புகையில் வெயில் அதிகமாய் உரைத்தது. மெட்ராஸ் வெயில் வர வர ரொம்ப அட்டகாசம். வெயிலில் 10 நிமிஷம் சேர்ந்த மாதிரி நின்னா கிழங்கு மாதிரி வெந்து போயிடுவோம் போல் இருக்குது. பேசாமல் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற ஊருக்கு போயிடுறது பெட்டர். கார் ஸ்பென்சரை தாண்டும் போது நீரஜா கணவனின் தோளை தொட்டாள். காரை ஒரு 2 நிமிஷம் அப்படி ஓரமாக நிறுத்துறீங்களா? எதுக்கு? அந்த காம்ப்ளெக்ஸில் டெய்லரிங் மார்ட் ஒன்று இருக்குது. நேத்திக்கு ஜாக்கெட் தைக்க கொடுத்துருந்தேன். காரை நிறுத்தினா போய் வாங்கிட்டு வந்துடுவேன். இல்லைன்னா இதுக்காக இன்னொரு தரம் வரணும். மார்ஸ் காம்ப்ளெக்ஸா? அதே தான். காரின் வேகத்தை குறைத்தான் பாலகணேஷ். ரோட்டோரமாய் ஒதுக்கி நிறுத்தினான். லேட் பண்ணிடாத நீரஜா. 2 நிமிஷம். ஜாக்கெட் தைச்சிருந்தா உடனே வாங்கிட்டு வர வேண்டியது தான். நீரஜா ரோட்டை கிராஸ் செய்து எதிர்ப்பக்கம் இருந்த 5 மாடி காம்ப்ளெக்ஸை நோக்கி போனாள். பாலகணேஷ் டேஷ்போர்டை திறந்து பிடித்தமான ஆடியோ கேசட்டை தேடி எடுத்து காரின் டேப் ரெக்கார்டருக்குள் திணித்து பட்டனை தட்டினாள். காருக்குள் ஜேசுதாஸ் நிரம்பினார். மார்ஸ் காம்ப்ளெக்ஸுக்குள் நுழைந்து கொண்டிருந்தாள் நீரஜா. அத்தியாயம் 6. பிளாட்பாரத்தில் நடந்து கொண்டிருந்தான் சூரியகாந்தன். சட்டை பாக்கெட்டில் பூர்ணாவின் ராஜினாமா கடிதம். அவன் மீதே அவனுக்கு வெறுப்பாய் வந்தது. இப்படி புத்தி கெட்டு போயிருக்க வேணாம். எவ்வளவு பெரிய அவமானம். ஒரு பெண்ணை திருட்டுத்தனமாக தொட போய் இப்போது எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. நெருப்பு பொறிகள் மாதிரி எண்ணங்கள் சிதற நடந்து கொண்டிருந்தவனின் தோள்மேல் ஒரு கை விழுந்தது. வெப்பமான கை. திரும்பினான். அவனுடைய அலுவலக நண்பன் பார்த்திபன். டேய் சூர்யா, உனக்கு என்னடா ஆச்சு? கூப்பிட போய்கிட்டே இருக்க. சாரிடா, நீ கூப்பிட்டது எனக்கு கேட்கல. என்ன, ஹேமாவை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனியா? ஜாலியாக இருந்ததா? சூரியகாந்தன் மௌனிக்க பார்த்திபன் கேட்டான். என்னடா ஒரு மாதிரியாக இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? பெரிய ப்ராப்ளம். என்ன? போலீஸ் ரெய்டு வந்து லாக்கப்பில் போய் உட்கார வேண்டியதாயிடுச்சு. அடடே, அப்புறம் நடந்ததையெல்லாம் சொன்னால் என் ஒய்ஃப் போலீஸ் ஸ்டேஷன் படியேறி எனக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. விஷயம் சீரியஸ் தான். உன் ஒய்ஃபோட ரியாக்ஷன் என்ன? அவள் தன்னைத்தானே தண்டிச்சுக்கிட்டாடா. என்னடா சொல்கிற? அவள் வேலை செய்கிற பள்ளிக்கூடத்துக்கே போலீஸ் வந்ததுனால வேலையை ராஜினாமா பண்ண முடிவெடுத்துட்டா. நீ வேணான்னு சொல்லலையா? சொல்ல முடியலை. ஆம்பளைங்க சபலப்படுறது ஒரு பெரிய தப்பே கிடையாது. அதை பெருசாக எடுத்துகிட்டு ஒரு நல்ல வேலையை ரிசைன் பண்ணலாமா? அது சரி, நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க? ராஜினாமா லெட்டரை போஸ்ட் பண்ணத்தான். லெட்டரை நானே போஸ்ட் பண்ணணுங்கிறது பூர்ணாவோட கண்டிஷன். கொஞ்சம் பொறு. லெட்டரை போஸ்ட் பண்ணாத. இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணி பூர்ணாவை சமாதானப்படுத்தணுங்கிறத நான் சொல்லித்தரேன். எப்படி? வா, மார்ஸ் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் போய் ஏதாவது கூலாக சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம், சொன்ன பார்த்திபன் சூரியகாந்தனின் தோளில் கை போட்டு ரோட்டுக்கு எதிரே இருந்த மார்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டிடத்தை நோக்கி கூட்டி போனான். அத்தியாயம் 7. காருக்குள் ஜேசுதாஸ் பாடிக்கொண்டிருக்க பாலகணேஷ் தன் மணிக்கட்டில் இருந்த வாட்சை பார்த்தான். நீரஜா மார்ஸ் காம்ப்ளெக்ஸுக்குள் போய் 10 நிமிஷம் கரைந்து போயிருந்தது. ஜாக்கெட் வாங்க போனாளா இல்லை தைக்க போனாளா? காரின் மண்டையில் வெயில் இறங்கி பாலகணேஷை வியர்வையில் நனைத்தது. கீழே இறங்கி அந்த மரத்துக்கு கீழே போய் நிற்கலாமா? அதுதான் சரி. இப்படி காருக்குள்ளே உட்காந்துருக்க முடியாது. பாலகணேஷ் ஜேசுதாஸை நிறுத்திவிட்டு காரின் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கி பிளாட்பாரத்தில் அடர்த்தியாய் வளர்ந்திருந்த புன்னை மரத்துக்கு கீழே போய் நின்றான். அண்ணா சாலையில் வாகனங்கள் தறிக்கெட்டு பாய்ந்து கொண்டிருக்க கட் அவுட்களில் நம்மூர் ஹீரோக்கள் ஹீரோயின்கள் முகத்தோடு முகம் வைத்து சரசம் செய்தார்கள். எதிரே இருந்த மார்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டிடம் விதவிதமான நியான் போர்டுகளோடு தெரிந்தது. ரெஸ்டாரண்ட், ட்ரை கிளீனர்ஸ், கம்ப்யூட்டர் சென்டர், வீடியோ லைப்ரரி, கார்மெண்ட்ஸ் ஷாப், ஃப்ரூட் ஸ்டால், எல்லா கடைகளிலும் ஜனங்கள் தெரிந்தனர். பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு எதையாவது வாங்கி கொண்டு. பாலகணேஷ் வாட்சை பார்த்தான். 1:25. நீரஜா உள்ளே போய் 20 நிமிஷம் கரைந்து விட்டது. ஜாக்கெட் தச்சு தயாரா இல்லாட்டா வந்துட வேண்டியது தானே. உள்ளே போய் பார்க்கலாமா? இன்னும் 2 நிமிஷம் பார்ப்போம். நீரஜா வரலன்னா உள்ளே போய் பார்த்துடலாம். காத்திருக்க ஆரம்பித்தான் பாலகணேஷ்.
அத்தியாயம் 8. மார்ஸ் காம்ப்ளெக்ஸின் உள்ளே இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தார்கள் சூரியகாந்தும் பார்த்திபனும். கூட்டம் குறைவாக இருந்தது. மூளையோர மேஜைக்கு போய் உட்கார்ந்தார்கள். பார்த்திபன் கேட்டான், என்ன சாப்பிட்ற? ஹாட்டா கூலா? ஏதாவது ஒன்று. வந்து நின்ற பேரரிடம் ரோஸ் மில்க் என்றான் பார்த்திபன். இந்த ராஜினாமா லெட்டரை போஸ்ட் பண்ண வேணான்னு சொல்கிறியா? ஆமாம். போஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு பூர்ணா கேட்பாளே. கேட்டால் பண்ணிட்டதா சொல்லிடு. அப்படியே ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி பூர்ணாவுக்கு ஒரு வாரம் லீவ் வேணும்னு சொல்லிடு. சரி, அப்புறம்? அந்த ஒரு வாரத்துக்குள்ளே பூர்ணாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி வேலைக்கு போகிற மாதிரி பண்ணிடு. அவளை சமாதானப்படுத்த முடியும்னு எனக்கு தோணலை. பேசுகிற மாதிரி பேசினா யாரும் சமாதானம் ஆகிடுவாங்க. பார்க்கலாம். ரோஸ் மில்க் வந்தது. இருவரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். அத்தியாயம் 9. இனி உள்ளே போய் பார்த்துட வேண்டியதுதான். பாலகணேஷ் முடிவு செய்து காரை லாக் செய்து கொண்டு நிமிர்ந்த வினாடி காம்ப்ளெக்ஸின் முதல் மாடி ஜன்னலில் நீரஜாவின் கத்தரிப்பூ நிற கம்ப்யூட்டர் செயலை தெரிந்தது. வந்து கொண்டிருக்கிறாள். கழுத வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அவளோட பேசக்கூடாது. ஒரு ஜாக்கெட் வாங்க இவ்வளவு நேரமா? காரின் லாக்கை விடுவித்து மறுபடியும் உள்ளுக்குள் ஏற முயன்ற வினாடி காம்ப்ளெக்ஸுக்குள் இடி இடிக்கிற சைஸில் அந்த சத்தம் கேட்டது. பாலகணேஷ் இதயம் அதிர நிமிர்ந்தான். மார்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டிடம் வெடித்து சிதற கட்டிடத்தின் ஒரு பகுதி அருவி கொட்டுகிற சத்தத்தோடு செங்கற்களை உதிர்த்து கொண்டு சரிய ஆரம்பித்தது. அண்ணா சாலை ஸ்தம்பிக்க பாலகணேஷ் அதிர்ச்சியிலிருந்து விடுபட்டு நீரஜா என்ற பெரிய கத்தலோடு சரிந்து கொண்டிருந்த கட்டிடத்தை நோக்கி ஓடினான். ரோட்டை கடந்து கட்டிடத்தை நெருங்குவதற்குள் அந்த 5 மாடி கட்டிடம் இருந்த இடம் தெரியாமல் தரைமட்டமாக இருக்க உள்ளே மாட்டிக்கொண்டவர்களின் கதறல்கள் காற்றில் கலந்து கலக்கமாய் பரவியது. சரிந்த கட்டிடத்தை சுற்றிலும் பெரிய தூசி மண்டலம். மின்சார ஒயர்கள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து சடச்சடவென்ற சத்தத்தோடு தீப்பொறிகளை சிதறவிட்டபடி எரிந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 10. அடுத்த அரை மணி நேரத்துக்குள் ஆம்புலன்ஸுகள் இறைச்சலிட்டு கொண்டு வர போலீஸ் இடிந்து கிடந்த காம்ப்ளெக்ஸ் கட்டிடத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டிருந்தது. தீயணைக்கப்பட்டு இடிபாடுகளுக்கு கீழே சிக்கியிருந்த இரத்தமும் சதையுமாய் நசுங்கிய உடல்களை போலீசார் எடுத்து ஸ்ட்ரக்சர்களில் கிடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு உயர் போலீஸ் அதிகாரி மெகாஃபோன் வைத்து கத்தினார். இறந்துவிட்டவர்களை அகற்றுவதை விட உயிரோடு போராடுபவர்களை முதலில் மீட்டு ஆம்புலன்ஸுக்கு கொண்டு போங்கள். பாலகணேஷ் பிரம்மை பிடித்த நிலையில் இடிபாடுகளை சுற்றி சுற்றி வந்தான். நீரஜா உயிரோடு இருப்பாளா? சுற்றிலும் கூக்குரல்கள், இரத்தத்தை சில்லிட வைக்கிற மரண ஓலங்கள். ஐயோ அம்மா, தண்ணி தண்ணி, என் குழந்தைய எடுத்து கொடுங்க ஐயா. நீரஜா நீரஜா! பாலகணேஷ் அலறிக்கொண்டே ஒவ்வொரு இடிபாடாய் தள்ளி பார்க்க பக்கத்தில் தேடும் பணியில் இருந்த கான்ஸ்டபிள் கேட்டார், தெரிஞ்சவங்க யாராவது மாட்டிக்கிட்டாங்களா? பாலகணேஷ் கண்ணீரோடு தலையசைத்தான். என் ஒய்ஃப் என்ன கலரில் சேலை கட்டியிருந்தாங்கன்னு தெரியுமா? கத்திரிப்பூ கலர். வாங்க பார்த்துடலாம். கான்ஸ்டபிள் இடிபாடுகளின் மேல் நடந்து கொண்டே கேட்டார். காம்ப்ளெக்ஸ் இடியும் போது உங்கள் மனைவி எத்தனையாவது மாடியில் இருந்தாங்க? முதல் மாடியில். நீங்கள் உள்ளே போகாமல் வெளியில் இருந்தீங்களா? ஆமாம். வாங்க பார்த்துடலாம் சொன்ன கான்ஸ்டபிள் இடிபாடுகளின் மேல் ஏறி நடக்க துடிக்கிற இருதயத்தோடு அவரை பின்தொடர்ந்தான் பாலகணேஷ். சுற்றிலும் பேச்சுக்குரல்கள். பாவிங்க, யாரோ வெடிகுண்டு வச்சுட்டாங்க. அப்பாவின் ஜனங்களை கொள்றதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? சுற்றி சுற்றி வெடிகுண்டு வைக்கிறாங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலை. இப்போ போலீஸ் வந்து என்ன பிரயோஜனம்? உள்ளே எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்களோன்னு தெரியலையே. பேச்சுக்குரல்களை காதில் வாங்கி கொண்டே தளர்வாய் கான்ஸ்டபிளுக்கு பின்னால் நடைபோட்டு கொண்டிருந்த பாலகணேஷ் மல்லாந்து கிடந்த ஒரு கதவுக்கு பக்கத்தில் வந்ததும் தட்டென்று நின்றான். 2 துண்டுகளாய் ஒடிந்து விழுந்திருந்த ஒரு பில்லருக்கு கீழே நீரஜாவின் கத்தரிப்பூ நிற சேலை கொஞ்சம் தெரிந்தது. பக்கத்தில் வேக வேகமாய் போனான். செங்கல் குவியல்களை அகற்றி கான்ஸ்டபிள் உதவியோடு அந்த பில்லரை பிரயாசைப்பட்டு நகர்த்த நசுங்கி போன நீரஜா பார்வைக்கு கிடைத்தாள். பிசையப்பட்ட வாழைப்பழ சைஸில் இரத்த முகம். வீறிட்டான் பாலகணேஷ். முழந்தாளிட்டு கசகசத்து போன அவள் உடம்பை 2 கைகளாலும் அள்ளினான். அத்தியாயம் 11. சாயந்தரம் 5 மணி. கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு சுவருக்கு சாய்ந்து உட்கார்ந்து எதிர்ப்புற ஜன்னல் வழியே வெறித்து பார்த்து கொண்டிருந்த பூர்ணா கலைந்து போய் எழுந்தாள்.
மெல்ல நடந்து போய் கதவை திறந்தாள். வெளியே அவளுடைய அண்ணன் லோகு வேஷ்டியை உயர்த்தி கட்டி கன்னத்தை சொரிந்தபடி நின்றிருந்தான். வாண்ணா. அந்த 30 வயது லோகு உள்ளே வரவில்லை. நான் வந்தது இருக்கட்டும், நான் கேள்விப்பட்டது நிஜமா? என்ன கேள்விப்பட்ட? உன் வீட்டுக்காரரு ப்ராஸ்டியூஷன் கேஸில் போலீஸில் மாட்டிக்கிட்டாரா? நீ போய்த்தான் ஜாமீன் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தியா? உனக்கு யார் சொன்னது? எனக்கு யார் சொல்லணும்? நான் முழு நேர அரசியலில் இருக்கிறவன். விஷயம் என் காதுக்கு வராமல் போயிடுமா? உள்ளே வா, சொல்கிறேன். லோகு உள்ளே வந்தான். சொல்லு, நீ கேள்விப்பட்டது உண்மைதான். என்னாச்சு அந்த ஆளுக்கு? கோபப்படாத, ஏதோ ஒரு வேகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டு அப்படி நடந்துக்கிட்டாரு. மனுஷனுக்கு புத்தி வேண்டாம்? கத்தாத, மானம் போகுது. சரி சரி. என்ன சரி சரி? வீட்டில் பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தியோட நினைப்பு எதுக்கு? இனிமே அவர் திருந்திடுவார். எப்படி சொல்கிற? அவர் நடந்ததுக்காக ரொம்பவும் வருத்தப்பட்டார். நீ ஒன்றும் கண்டிக்கலையா? கண்டிக்கலை, தண்டிச்சிட்டேன். தண்டிச்சிட்டியா? ஆமாம். எப்படி? என்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். என் ராஜினாமா கடிதத்தை அவர்கிட்டயே கொடுத்து போஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். என்னது? வேலையை ராஜினாமா பண்ணிட்டியா? உனக்கு என்ன பைத்தியமா? இனிமேல் அந்த பள்ளிக்கூடத்தில் என்னால் வேலை பார்க்க முடியாது. உன் வீட்டுக்காரர் இப்போ எங்க? மத்தியானம் வெளியில் போனவர், இன்னும் வரல. லோகு சுவரோரமாய் போட்டிருந்த நாற்காலிக்கு போய் சாய பூர்ணா கேட்டாள். அன்னிக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும். அவளும் என் கூட வரேன்னு தான் சொன்னான். நான் தான் வேணான்ட்டு வந்துட்டேன். பூர்ணா ஏதோ பேச வாயை திறந்த வினாடி வாசலில் பூட் சத்தம் கேட்டது. தொடர்ந்து சார் என்ற குரல். லோகு எழுந்து போய் எட்டி பார்த்தான். ஒரு கான்ஸ்டபிள் நின்றிருந்தார். லோகுவை பார்த்ததும் கேட்டார், இங்கே பூர்ணாங்கிறது என் தங்கச்சி தான். டீச்சர் வேலை பார்க்குறாங்க இல்லையா? ஆமாம். வீட்டில் இருக்காங்களா? கூப்பிடுங்க. அதற்குள் தன்னுடைய பெயர் அடிபடுவதை கேட்டு பூர்ணாவே வெளியே வந்தாள். நான் தான் பூர்ணா. என்ன விஷயம்? அந்த கடித கவரை எடுத்து நீட்டினான். பூர்ணா வாங்கி பார்த்துவிட்டு, ஆமாம், இது நான் எழுதின லெட்டர் தான். இதை எப்படி உங்கள் கைக்கு என்று கேட்டாள். இந்த லெட்டரை போஸ்ட் பண்ண யார்கிட்ட கொடுத்தீங்க? என்னோட கணவர்கிட்ட. கான்ஸ்டபிள் சில வினாடிகள் தயங்கிவிட்டு சொன்னார், நீங்கள் உடனே ஜிஹெச் வரைக்கும் வரணும். எதுக்கு? மவுண்ட் ரோட்டில் மார்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் உங்கள் கணவரும் இறந்துட்டார். பாடியை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக சட்டப்பையில் இருந்த திங்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த லெட்டர் கிடச்சிது. ஃப்ரம் அட்ரஸ் இருந்ததால் வீட்டையும் கண்டுபிடிக்க முடிஞ்சது. மனசை திடப்படுத்திக்கிட்டு ஜிஹெச்சுக்கு போங்கம்மா. கான்ஸ்டபிள் சைக்கிளில் கிளம்பி போய்விட பூர்ணா வாசல் திட்டில் இடிந்து போய் உட்கார்ந்தாள். அத்தியாயம் 12. ஜிஹெச். ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் அசாத்திய கூட்டம். காற்றில் அழுகை. கேமராவும் கையுமாய் பத்திரிகை நிருபர்கள். டிவி நிலையத்தில் இருந்து படம் பிடிக்க வந்தவர்கள் போலீஸ் கமிஷனரிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். இந்த வெடிகுண்டு சம்பவத்துக்கு யார் காரணம்? பம்பாயிலும் கொல்கத்தாவிலும் வெடித்த குண்டுகளுக்கு யார் காரணமோ அவங்க தான் இந்த சம்பவத்துக்கும் காரணம். இதில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க? இதுவரைக்கும் கிடைச்ச தகவலோட படி 35 பேர். கவலைக்கிடமான நிலையில் 21 பேர். இதுவரைக்கும் யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? இல்லை. வெடிகுண்டு சம்பவத்துக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்க போலீஸ் ஒரு தனிப்படையை நியமனம் பண்ணியிருக்கு. இது வெளிநாட்டு சதியாகவும் இருக்கலாமா? இருக்கலாம். வெடிகுண்டு அதிக சக்தி வாய்ந்தவை. ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கியிருக்காங்க. ஆட்டோவில் வந்து இறங்கினார்கள் பூர்ணாவும் லோகுவும். ஹாஸ்பிட்டலின் சூழ்நிலை பூர்ணாவின் வயிற்றை பிசைந்தது. லோகு வியர்த்த முகமாய் வேஷ்டியை மடித்து கட்டிக்கொண்டு கூட்டத்தில் முன்னேறி மார்ச்சுவரி இருந்த திசை பக்கம் போனான். மார்ச்சுவரிக்கு முன்பும் அழுகை சத்தங்களோடு ஒரு கும்பல் கூட்டம். போலீசார் ஒரு மேஜையை போட்டுக்கொண்டு பெரிய லெட்சரோடு உட்கார்ந்திருந்தார்கள். கெடுபிடி குரல்கள். என்னம்மா பாத்தியா? அது உன்னோட மகதானா? ஆமாங்க ஐயா. சரி, அந்த மரத்துக்கு கீழே போய் ஓரமாக உட்காரு. பிரேத பரிசோதனை முடிஞ்சதும் உடம்ப வாங்கிட்டு போகலாம். ஐயா, என் முள்ளைய கூறு போடாமல் முழுசாக கொடுங்க ஐயா. உசுரே போயிடுச்சு. எப்படி கொடுத்தா என்ன? அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் போய் உட்காருமா. லோகுவும் பூர்ணாவும் கான்ஸ்டபிள் இருந்த மேஜையை தொட்டார்கள். என்னம்மா? லோகு குறுக்கிட்டு சொன்னான். ஒரு கான்ஸ்டபிள் வீட்டுக்கு வந்து தகவல் சொன்னார். பாடியை அடையாளம் பார்க்கணும். அந்த லெட்டர் கேஸா? ஆமாம். உள்ளே போய் பாருங்க. குமரேசன், கூட்டிகிட்டு போய் காட்டு. அந்த குமரேசன் ஏதோ ஒரு பொருளை காட்டப் போகிற மாதிரி கூப்பிட்டார்.
வாங்க. பூர்ணாவும் லோகுவும் அவரை பின்தொடர்ந்து போனார்கள். பூர்ணாவின் அடிவயிறு பிசைந்து பிசைந்து விட்டது. மார்ச்சுவரிக்குள் நிறைய உடல்கள் மட்டமான காடா துணியால் போர்த்தப்பட்டு கிடந்தது. என்ன வயசு இருக்கும்? 28. போய் பாருங்க, சத்தம் போட்டு அழக்கூடாது. பூர்ணாவும் லோகுவும் கிடத்தப்பட்டு இருந்த உடல்களை பார்த்து கொண்டே நடந்தார்கள். எல்லாமே இரத்தக்கரை முகங்கள். பூர்ணா பீரிட்ட துக்கத்தை அடக்கி கொண்டு ஒவ்வொரு முகமாய் பார்த்து கொண்டே நடந்தாள். லோகு அவளை பின்தொடர்ந்தான். 7-8 உடல்களை தாண்டி இருப்பார்கள். 9ஆவதாய் சூரியகாந்தின் உடல் பார்வைக்கு தட்டுப்பட்டது. மண்டை பிளந்திருந்தது. அதை சேர்த்து வைத்து ஒரு துணியால் கட்டியிருந்தார்கள். பூர்ணா உடலருகே மண்டியிட்டு குமுறினாள். லோகு நீர் நிரம்பிவிட்ட தன் கண்களை துடைத்து கொள்ள பக்கத்தில் இருந்த கான்ஸ்டபிள் கேட்டார், இந்த பாடி தானா? ஆமாம் சார். இந்த பொண்ணுக்கு கணவனா? ஆமாம் சார். பேர் என்ன? சூரியகாந்தன். என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு? ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் அக்கௌண்டன்ட். கான்ஸ்டபிள் கையில் வைத்திருந்த பாக்கெட் டைரியில் விவரங்களை குறித்து கொண்டு லோகுவை ஏறிட்டார். பாடி உங்கள் கைக்கு கிடைக்க எப்படியோ 2 மணி நேரமாவது ஆயிடும். வெளியே போய் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுற நேரத்தில் அரசாங்கம் தரப்போகிற உதவி பணத்துக்கான விண்ணப்ப ஃபார்மை ஃபில்அப் பண்ணி எஸ்ஐ கிட்ட கொடுத்துருங்க. லோகு அழுது கொண்டிருந்த பூர்ணாவின் தோளை தொட்டான். அவள் புடவை தலைப்பை வாயில் பொத்தி கொண்டு கதறலை அடக்கி கொண்டு எழுந்தாள். கும்பலை கடந்து வெளியே வந்தார்கள். அண்ணா, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. வா, இப்படி ஓரமாக உட்காரு, நான் போய் சோடா வாங்கிட்டு வரேன். அண்ணா, தைரியமாக இரு பூர்ணா. நடக்கக்கூடாதது நடந்திருக்கு. தாங்கிக்கிறத தவிர வேற வழி இல்லை. நீ இப்படி உட்காரு, ஒரு 5 நிமிஷத்தில் சோடாவோட வந்துடுறேன் சொன்ன லோகு வேக வேகமாய் கும்பலுக்குள் புகுந்து கேட்டை நோக்கி போனான். பூர்ணா ஆஸ்பத்திரி சூழ்நிலையில் உறைந்து போய் உட்கார்ந்து இருந்தாள். அழுகை சத்தத்துக்கு மத்தியில் குழப்பமான பேச்சொலிகள். செத்தவங்களுக்கு எவ்வளவு பணம் தராங்களா? 20,000. காயமடைஞ்சவங்களுக்கு 10,000. பாடியை அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுத்துட மாட்டாங்க. எப்படியும் ராத்திரி மணி 12 ஆயிடும். நிறைய பேர் செத்துருக்காங்க. ஆனால் போலீஸு குறைச்சி சொல்கிறாங்க. பூர்ணாவின் காதுகளில் சம்பாஷணைகள் விழுந்து கொண்டிருக்க அவள் ஒரு திசையை வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். பூர்ணா கூப்பிட்ட ஒரு குரல் அவளை கலைத்தது. மெல்ல தலையை உயர்த்தினாள். எதிரில் நின்றிருந்த இளைஞனை பார்த்ததும் அவளுடைய கண்கள் விரிந்து உதடுகள் மெல்ல அசைந்தது. பாலகணேஷ்? அத்தியாயம் 13. பாலகணேஷ் திகைப்பாய் கேட்டான். என்ன பூர்ணா, இங்கே உட்காந்துட்டு இருக்க? தெரிஞ்சவங்க யாராவது அந்த வெடிகுண்டு விபத்தில்? பூர்ணா அழுகையில் வெடித்து சேலை தலைப்பை வாயில் திணித்து கொண்டாள். பூர்ணா. சில வினாடி அழுகைக்கு பின் பூர்ணா கண்களை துடைத்து கொண்டு சொன்னாள், என்னோட கணவர் உயிருக்கு இறந்துட்டார். நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்தான் பாலகணேஷ். உடல் தளர்ந்து போய் பக்கத்தில் இருந்த கல் ஒன்றின் மேல் உட்கார்ந்தான். உஷ்ணமாய் பெருமூச்சொன்றை விட்டபடி தலை குனிந்தான். பூர்ணா அழுகையை ஜீரணித்து கொண்டு மெல்லிய குரலில் கேட்டாள், நீங்க இங்க? பாலகணேஷ் கண்களை மூடித்திறந்து கவலை குரலில் சொன்னான், உனக்கு ஏற்பட்ட அதே நஷ்டம்தான் எனக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த வெடிகுண்டு விபத்தில் என்னோட ஒய்ஃபும் இறந்துட்டா. பாடியை வாங்கிட்டு போகத்தான் காத்துட்ருக்கேன். பூர்ணா அதிர்ந்து கொண்டிருக்க லோவோ சோடாவோடு வந்தான். பதட்ட நடை. இந்த பூர்ணா, முதல்ல இதை குடி. பாட்டிலை அவளுடைய கையில் கொடுத்தவன் பூர்ணாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பாலகணேஷை குழப்பமாய் பார்த்தான். மெல்லிய குரலில் கேட்டான், சார் யாரு? நடுக்கம் பரவிக்கொண்ட குரலில் பூர்ணா குறுக்கிட்டு சொன்னாள், அண்ணா, இவர் பாலகணேஷ். காலேஜில் என்னோட படித்தவர். இந்த வெடிகுண்டு விபத்தில் அவரோட மனைவியும் இறந்துட்டாங்க. கான்ஸ்டபிள் ஒருவர் பக்கத்தில் வந்தார். பாலகணேஷ் நீங்கள் தானே? ஆமாம். உங்கள் மனைவியோட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. பாடியை வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். இன்ஸ்பெக்டர் முதல் ரூமில் இருக்கார். சில ஃபார்மில் கையெழுத்து போட வேண்டியிருக்கும். பாலகணேஷ் எழுந்தபடி பூர்ணாவை பார்த்தான். நான் வரேன் பூர்ணா. பூர்ணா கண்ணீரோடு தலையசைத்தாள். துக்கம் தொண்டைக்குள் ஒரு கடின வஸ்துவாய் அடைத்து கொண்டது. பாலகணேஷ் நைந்து போன நடையோடு கான்ஸ்டபிளை தொடர்ந்து போனான். அத்தியாயம் 14. கடந்த 2 மாத காலமாய் பாலகணேஷ் ஆபீஸுக்கு செல்லவில்லை. முகத்தில் முளைத்துவிட்ட ரோமத்தோடு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தான். உறவு ஜனமெல்லாம் வந்து போன பின் வீட்டுக்குள் ஒரு பாலைவன அமைதி.
சுவர் போட்டோவில் ரோஜா மாலைக்கு நடுவே குங்கும பொட்டு வைத்துக்கொண்டு நீரஜா புன்னகைத்தாள். அன்றைக்கு காலை 11 மணி இருக்கும். வாசலில் அழைப்பு மணி சத்தம். கட்டிலில் சாய்ந்திருந்த பாலகணேஷ் எழுந்து போய் கதவை திறந்தான். வெளியே அவனுடைய நண்பன் அருணன், பள்ளி நாட்களிலிருந்தே பழகி வருபவன். வாடா, இன்றைக்கும் ஆஃபீஸ் போகலையா? போயிருப்பேன்னு நினச்சேன். எனக்கு எதுவுமே பிடிக்கலடா. இதோ பாருடா, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தா அப்படித்தான் இருக்கும். நீரஜாவை நீ மறக்கணும்னா ஆஃபீஸ்க்கு போய் உன்னோட வேலைகளில் இன்வால்வ் ஆகணும். மனசை தைரியமாக வச்சுக்கணும். முடியலையே. எல்லாம் முடியும். முதல்ல போய் மூஞ்சிய மலி. ஜாக்கெட் வாங்க போனவளுக்கு அங்கே யமன் காத்துட்ருப்பான்னு யாருக்கு தெரியும்? மோவாய் ரோமத்தை தடவிக்கொண்டு நாற்காலியில் சாய்ந்தான் பாலகணேஷ். அருணன் சில வினாடிகள் மௌனத்திற்கு பிறகு மெல்லிய குரலில் பேச்சை ஆரம்பித்தான். இப்போ நான் எங்கே போயிட்டு வந்தேன்னு தெரியுமா? எங்கே? பூர்ணா வீட்டுக்கு. பூர்ணா எப்படி இருக்கா? புருஷன் இறந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டுட்டா. இப்போ இறந்த வீட்டை காலி பண்ணிட்டு அண்ணன் வீட்டுக்கே போயிட்டா. டேய் பாலகணேஷ், நான் உன்னை சொன்னால் நீ என்னை தப்பாக நினைக்க மாட்டியே? என்ன? நீரஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீயும் பூர்ணாவும் ஒருத்தர் காதலிச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த காதல் நிறைவேறலை. உன்னோட அப்பா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவரோட சிநேகிதர் பொண்ணு நீரஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. பூர்ணாவும் அவள் அண்ணனோட வற்புறுத்தலுக்கு பணிஞ்சு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா. இன்றைக்கி அந்த 2 கல்யாணங்களுமே அர்த்தமில்லாமல் போயிடுச்சு. இப்போது நீ என்ன சொல்ல வர? நீயும் பூர்ணாவும் மறுபடியும் ஏன் வாழ்க்கையில் ஒன்றா சேரக்கூடாது? டேய், இது அதிர்ச்சி அடைய வேண்டிய விஷயம் இல்லை. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். இழப்பையே நினச்சி வருத்தப்பட்டிருக்கிறத விட புதிய உறவுக்கு கை நீட்டுறது எவ்வளவோ மேல். இது ஒன்றும் தப்பான காரியம் இல்லைடா. அருணன், இதை பற்றி பூர்ணாவோட அண்ணன் லோகு கிட்ட கூட பேசிட்டேன். லோகுவுக்கு ரொம்ப சந்தோஷம். பாலகணேஷ் மோவாயை தடவினான். பார்வை நீரஜாவின் ஃபோட்டோவுக்கு போயிற்று. அருணன் குறுக்கிட்டான். என்னடா ஃபோட்டோவை பார்க்குற? பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது இன்னொருத்தையை நினச்சாதான் துரோகம். அது இல்லைன்னு ஆன பிறகு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுல தப்பே இல்லை. அதுக்கும் பூர்ணா வேற யாரோ இல்லை. நீ நீரஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி காதலிச்ச பொண்ணு தான். பாலகணேஷின் பார்வை தாழ்ந்தது. நான் யோசிக்கணும்டா. தாராளமாக யோசி. நாளைக்கு காலையில் இந்த நேரத்துக்கு வரேன். உன்னோட முடிவை சொல்லு. அத்தியாயம் 15. பூர்ணா அண்ணன் லோகுவையும் அண்ணி சரோஜாவையும் விழிகள் விரிய பார்த்தாள். என்னது, எனக்கு கல்யாணமா? அண்ணி சரோஜா புன்னகைத்தாள். ஏன், பண்ணிக்கிட்டா என்ன? நீ வாழ வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. நீயும் பாலகணேஷும் ஏற்கனவே ஒருத்தர் விரும்பிட்டு இருந்தீங்கிற விஷயம் அருணன் மூலமாக தெரிஞ்சதுலேருந்து நானும் உன்னோட அண்ணனும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கோம் தெரியுமா? அண்ணி, நீ எதை பற்றியும் யோசனை பண்ணி மனசுக்கு எடுத்துக்காத. இந்த ஊர் என்ன சொல்லுமோன்னு நினச்சும் கவலைப்படாத. நீ சரின்னு சொன்னால் போதும். ஆக வேண்டிய காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். எனக்கு இது சரின்னு படலை. லோகு குறுக்கிட்டான். இதில் எந்த தப்பும் இல்லைம்மா. உன்னோட வாழ்க்கை மறுபடியும் மகிழ்ச்சிக்கு திரும்பணும்னா இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கணும். நீயும் பாலகணேஷும் காலேஜ் டேஸில் ஒருத்தர் காதலிச்ச விஷயம் அருணன் சொல்லித்தான் எனக்கு தெரியும். அன்னைக்கு உன்னோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பாலகணேஷோட அப்பா இன்னைக்கு உயிரோட இல்லை. அது மட்டும் இல்லை, அழகான நீ அருகில் இருக்கும்போதே உன் கணவன் ஆண்டாளோட சுற்றினா. உன் எதிர்காலத்துக்காக எடுக்கிற இந்த முடிவில் எந்த தப்பும் இல்லைம்மா. பாலகணேஷ் இதுக்கு ஒத்துக்குவான்னு அருணன் சொல்கிறாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் பூர்ணா அப்படி சொல்கிற? பாலகணேஷ் என்னை காதலிச்சவர் தான். என் மேலே உயிருக்கு உயிராக இருந்தவர் தான். ஆனால் நீரஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பின்னாடி அவர் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தார். நீரஜாவை ரொம்பவும் நேசிச்சார். இருக்கட்டும், நீரஜாவுக்கு முந்தி அவர் மனசில் இடம் பிடிச்சது நீ தானே. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவர் தயக்கம் காட்ட மாட்டார். எனக்கு குழப்பமாக இருக்குது. இதில் குழப்பம் ஒன்றுமே இல்லை. 2 நாள் அவகாசம் எடுத்துக்க. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. அந்த முடிவு உன்னோட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கட்டும். அண்ணா, சொல்லு. முதல்ல பாலகணேஷோட முடிவு என்னன்னு எனக்கு தெரியணும். அவர் சரின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நான் அவரோட பேசணும். அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நீ ஒத்துக்குவியா? அதை அவர்கிட்ட பேசிக்கிட்டு தானா சொல்ல முடியும். இதோ பாருமா பூர்ணா, இந்த சின்ன வயசில் உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு நேற்று வரைக்கும் என் மனசும் அண்ணியோட மனசும் ரணமாக இருந்துச்சு.
அருணன் வந்து இந்த யோசனையை சொன்ன பிறகுதான் அந்த ரணத்தோட வலி குறைஞ்சிருக்கு. பாலகணேஷ் ஒத்துக்கிட்ட பின்னாடியும் கல்யாணம் வேண்டான்னு சொல்லி ஏடாகுடம் பண்ணி எங்கள் மனசை ரத்த கலரி பண்ணிடாத. அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கோ உன்னோட அன்னிக்கோ இல்லை. அண்ணா, அது வந்து இதில் ஒரு தப்பும் இல்லைம்மா. சரின்னு சொல்லு. பூர்ணா தயக்கமாய் தலையசைத்தாள். அத்தியாயம் 16. பாலகணேஷ் ஆபீஸ் வேலைக்கு திரும்பி ஒரு வார காலம் ஆகியிருந்தது. ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதில் துக்கத்தின் கணம் ஓரளவுக்கு குறைந்து போயிருந்தது. ஜிஎம்மிடம் ஒரு ஃபைல் சம்பந்தமாய் பேசிவிட்டு தன் அறைக்குள் நுழைந்தவனை மேஜை மேல் இருந்த டெலிஃபோன் கிணிக்கிணித்து அவனை எடுக்க வைத்தது. ஹலோ பாலகணேஷ்? ஒரு பெண் குரல். எஸ், நான் பூர்ணா. 5 வினாடி தயக்கத்துக்கு பின் பேசினான் பாலகணேஷ். ஓ பூர்ணா, எப்படி இருக்க? இருக்கேன். நீங்கள்? அதே தான். உங்கள் கூட நான் கொஞ்சம் பேசணும். எனக்கும் பேசணும் பூர்ணா. நான் இப்போது மயிலாப்பூர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். உங்களுக்காக கபாலீஸ்வரர் கோயிலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களால் இப்போது ஆஃபீஸில் வர முடியுமா? வரேன். வெளிப்பிரகாரத்தில் நவகிரக மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கேன். வாங்க. கோயிலில் கூட்டமாக இருக்கா? அவ்வளவா இல்லை, இன்னைக்கு சாதாரண நாள் தானே. இதோ கிளம்பிட்டேன். பாலகணேஷ் ரிசீவரை வைத்துவிட்டு இன்டர்காமில் ஜிஎம்மிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினான். ஸ்கூட்டரில் 20 நிமிஷ பயணம். கபாலீஸ்வரர் கோயில் வந்தது. வாசலில் ஸ்கூட்டரை நிறுத்தி ஸ்டாண்டிட்டு மிதியடிகள் காப்பகத்தில் ஷூக்களை கலட்டி வைத்துவிட்டு உள்ளே போனான். பார்வை நவகிரக மண்டபத்துக்கு போக கல்படிக்கட்டில் பூர்ணா உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. பாலகணேஷை பார்த்ததும் அவள் எழுந்தாள். சாரி பூர்ணா, வர வழியில் ஹெவி டிராஃபிக்கு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் தான் சாரி சொல்லணும். ஆஃபீஸ் நேரத்தில் உங்களை வரவழைச்சு தொந்தரவு பண்ணுறேன். நோனோ, நானே உன்னை தனியாக சந்தித்து பேசணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டதில் எனக்கு சந்தோஷந்தான். அப்படி உட்காரலாமா? உட்கார்ந்தார்கள். அது முற்பகல் நேரமாதலால் கோயிலில் கூட்டமே இல்லை. மூலவர் சன்னதியில் மட்டும் சொற்ப கூட்டம் தெரிந்தது. தட்சிணாமூர்த்தி சன்னதியில் ஒருவர் பலமாய் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டு இருந்தார். பாலகணேஷும் பூர்ணாவும் மௌனத்தில் சில வினாடிகளை கரைத்தார்கள். பின் பூர்ணா வாயை திறந்தாள். நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். உங்களுக்கும் எனக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க ஒரு முயற்சி நடக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாலகணேஷ்? பாலகணேஷ் புன்னகைத்தான். என்னோட கருத்தை வெளிப்படையாகவே சொல்லட்டுமா? அதுதான் எனக்கும் வேணும். என்னோட ஃப்ரெண்ட் அருணன் போன வாரம் என் வீட்டுக்கு வந்து கல்யாண பேச்சு எடுக்கிற வரைக்கும் எனக்கு உன்னோட ஞாபகம் கூட இல்லை. அப்செட்டான மூடில் தான் இருந்தேன். அருணன் இந்த கல்யாண யோசனையை சொன்னபோது எனக்கு அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் இருந்துச்சு. 2 நாள் யோசனைக்கு பின்னாடி அருணன் சொன்ன யோசனை எனக்கு சரின்னு பட்டுச்சு. வாழ்க்கையில் சில இழப்புகள் நேர்றது இயற்கை தான். அந்த இழப்புகளை தாங்கிக்கிற மனப்பக்குவத்தையும் அதுக்கு ஏதாவது மாற்றி இருந்தால் அதை கடைப்பிடிச்சு நிவர்த்தி செய்திக்க வேண்டியதும் அவசியம்தானே. உங்கள் மனைவி இருந்த இடத்துல என்னை வச்சு பார்க்க நெருடலா இல்லையா? பாலகணேஷ் புன்னகைத்தான். உண்மையாக சொல்லப்போனால் நீ இருக்க வேண்டிய இடத்துல தான் நீரஜா இருந்தா. உரிமையை வச்சு பார்க்கும்போது உனக்கு தானே முதலிடம். என்னால் உங்கள் எண்ணத்தோட காம்ப்ரமைஸ் ஆக முடியலை. உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஏதோ ஒன்று என்னை தடுக்குது. அந்த ஏதோ ஒன்று எதுன்னு எனக்கு தெரியும். கணவனை இழந்த பெண் மறுமணம் பண்ணிக்கிறதுல ஏதோ கொச்சைத்தனம் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மை தான் அது. யாரோ சிலர் உண்டாக்கி வச்ச பிரம்மை அது. மனைவியை இழந்த ஒரு கணவன் இன்னொரு பெண்ணை மறுமணம் பண்ணிக்கிறதுல இல்லாத கொச்சைத்தனம் ஒரு பெண் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல மட்டும் இருக்கா என்ன? பூர்ணா நிமிர்ந்தாள். கண்களில் நீர் பளபளத்தது. பாலகணேஷ் பதறினான். பூர்ணா, ஏன் அழற? உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். உன்னை யாரும் நிர்பந்திக்க முடியாது. இது ஒரு யோசனை தான். யாரும் என்னை நிர்பந்திக்கலை. ஆனால் சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒருத்தருக்கு மனைவியாக இருந்தவதானேன்னு ஒரு அசூசியான எண்ணம் தோணலாம் இல்லையா? யாருக்கு? எனக்கா? பாலகணேஷ் அதிர்ச்சியில் கேட்க பூர்ணா தலையாட்டினாள். ஆமாம், அந்த மாதிரியான எண்ணம் எனக்கு தோணுன்னு நீ நினைக்கிறியா? ஆமாம். என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். எனக்கு நீ மனைவியானா உன்னோட கடந்த காலத்தை நான் மறந்துடுவேன். நிகழ்காலத்தில் இருக்கிற நீ தான் எனக்கு முக்கியம். நம்ம 2 பேருமே கடந்த காலங்களை மறந்துடுவோம். நெருப்பில் விழுந்து உயிர் தழுகிற ஃபீனிக்ஸ் பறவைகள் மாதிரி நம்ம பழைய எண்ணங்களை பொசுக்கிட்டு புதிய எண்ணங்களோட ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம். இந்த கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டு சைடில் எதிர்ப்பு இருக்குமா? பாலகணேஷ் மெல்ல சிரித்தான். எதிர்ப்பு தெரிவிக்க யாருமே இல்லை.
என்னோட அப்பா உயிரோடு இருந்திருந்தா கூட நம்ம கல்யாணத்துக்கு எதிர்ப்பு சொல்ல மாட்டார். நீரஜாவோட அம்மா கிட்ட இதை பற்றி பேசிட்டீங்களா? பேசிட்டேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அந்த அம்மாவே முன்னாடி இருந்து கல்யாணத்தை நடத்த போகிறதா சொன்னாங்க. கணேஷ் தொடர்ந்தான். இதோ பார் பூர்ணா, காதலர்களாக இருந்த நாம் மறுபடியும் ஒன்று சேர்றதுல எல்லாருக்குமே சந்தோஷம்தான். நீ சரின்னு சொன்னால் போதும், கல்யாண வேலைகளை ஆரம்பிக்க எல்லாருமே தயாராக இருக்காங்க. இந்த கோயில் சன்னிதானத்தில் வச்சு நீ சம்மதம்னு சொன்னால் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். மௌனமாய் பூர்ணா பாலகணேஷை ஏறிட்டாள். பாலகணேஷ் புன்னகைத்தான். சொல்லு. உங்கள் இஷ்டம். அப்படின்னா சம்மதம். தலை கவிழ்ந்த பூர்ணாவின் முகத்தில் வெட்கம் வந்து ஒட்டி கொண்டது. கண்ணிமைகள் அடித்து கொண்டன. அத்தியாயம் 17. ஆந்திர மாநிலம் நெல்லூர் புன்னம் சந்தர் நர்சிங் ஹோம். டாக்டர் புன்னம் சந்தர் லைட் பாக்ஸில் எக்ஸ்ரேக்களை போட்டு பார்த்து கொண்டிருக்க கதவை திறந்து கொண்டு அந்த நர்ஸ் உள்ளே நுழைந்தாள். டாக்டர் நிமிர்ந்தார். தெலுங்கில் கேட்டார். என்ன? அந்த பேஷண்ட் நீரஜாவுக்கு கான்ஷியஸ் திரும்பக்கூடிய சாத்தியம் தெரியுது. கால் பெருவரலும் கண்ணிமைகளும் லேசாக அசையுது. டாக்டர் நாற்காலியை தள்ளிக்கொண்டு விருட்டென்று எழுந்தார். நர்ஸை பின்தொடர்ந்து போய் வராந்தாவின் நடுவில் இருந்த ஒரு அறைக்குள் நுழைந்தார். நீரஜா உடல் இழைத்து மல்லாந்து படுத்திருக்க குளுக்கோஸ் உடம்பில் துளி துளியாய் ஏறிக்கொண்டு இருந்தது. கால்களின் பெருவிரல்கள் லேசாய் அசைய கண்ணிமைகள் துடித்து கொண்டிருந்தது. டாக்டர் தலைமாட்டுக்கு போய் குரல் கொடுத்தார். நீரஜா, நீரஜா. கண்ண சதைகள் ஒரு வினாடி துடித்து அடங்கின. டாக்டர் புன்னம் சந்தர் நர்ஸை பார்த்தார். எந்த நிமிஷமும் கான்சியஸ் திரும்பலாம். இன்ஸ்பெக்டர் கோதண்டராமை வாக்குமூலம் வாங்க வர சொல்லிடலாம். வேக வேகமாய் பக்கத்து டியூட்டி அறைக்கு போய் அங்கிருந்த டெலிஃபோனை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டாள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு டயல் செய்து ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டதும் கேட்டார். இன்ஸ்பெக்டர் கோதண்டராமன் ப்ளீஸ். அவரான் டிரான்ஸ்ஃபர். விஜயவாடாவுக்கு போய் 2 நாள் ஆச்சு. நீங்கள் யார்? கோதண்டராம் டிரான்ஸ்ஃபரா? ஆமாம். சொன்ன குரல் மறுபடியும் கேட்டது. நீங்கள் யார்? டாக்டர் புன்னம் சந்தர். சொல்லுங்கள் டாக்டர். ஐ எம் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் ராவ். இன்றைக்கி தான் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். ஒரு கேஸ் கோதண்டராமன் தான் டீல் பண்ணிகிட்டு இருந்தார். அது விஷயமா பேசத்தான் ஃபோன் பண்ணினேன். என்ன கேஸு? 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெண் தலையில் பலத்த அடிபட்டு என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற புதரில் மயக்கமாக கிடந்தா. நான் வீட்டுக்கு கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். 2 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு அரை நிமிஷ நேரம் கான்ஷியஸ் வந்துச்சு. அந்த பெண் யாருன்னு விசாரித்தேன். என் பேர் நீரஜான்னு சொல்லி ஏதோ பேச ஆரம்பிச்சது. உடனே என் மயக்கமாயிட்டா. அந்த மயக்கம் அதுக்கப்புறம் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. கடந்த 2 மாத காலமாக அந்த பொண்ணுக்கு நினைவு திரும்பலை. எந்த நிமிஷமும் அவளுக்கு நினைவு திரும்பலாம்ங்கிற எண்ணத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போது கான்ஷியஸ் திரும்பக்கூடிய சாத்தியம் அந்த பொண்ணுக்கிட்ட தெரியுது. கான்ஷியஸ் திரும்பும்போது தனக்கு தகவல் சொல்லும்படியாக இன்ஸ்பெக்டர் கோதண்டராம் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அந்த பொண்ணுக்கிட்ட வாக்குமூலம் வாங்கிறதுக்காகத்தானே டாக்டர்? ஆமாம். நானே வரேன். அத்தியாயம் 18. லோகுவின் வீட்டு முன்னறை. அருணன், பாலகணேஷ் லோகுவோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க பூர்ணாவின் அண்ணி சரோஜாவும் சுவரோரமாய் நின்று இருந்தார்கள். போக் ரோட்டில் இருக்கிற மீனாட்சி கல்யாண மண்டபத்தில் வச்சுக்கலாம், லோகு சொன்னான். அவ்வளவு பெரிய மண்டபம் வேணுமா? பாலகணேஷ் குறுக்கிட்டு கேட்டான். ஏன் வேண்டாமா? தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன மண்டபமாக பார்க்கலாமே. நாம் கல்யாணத்துக்கு கொஞ்சம் பேரை தான் இன்வைட் பண்ண போகிறோம், பாலகணேஷ் குறுக்கிட்டு சொன்னான். கொஞ்சம் பெரிய மண்டபமாக இருந்தால் தப்பில்லையே. கூட்டம் கசகசன்னு இல்லாமல் நீட்டாக வந்துட்டு போகலாம். பாலகணேஷ் திரும்பி பூர்ணாவை பார்த்து கேட்டான். பூர்ணா, நீ என்ன நினைக்கிற? கல்யாணம் ஆடம்பரம் இல்லாமல் ஒரு சின்ன மண்டபத்தில் நடந்தால் போதும். ரொம்ப பேரை கூப்பிடுறதுல எனக்கும் இஷ்டம் இல்லை. சரி, அப்படின்னா மாம்பழத்தில் வாசவி மஹால்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. சின்ன மண்டபம், ஒரு 500 பேர் தான் கொள்ளும். அதையே புக் பண்ணிடலாம். மண்டபம் கிடைக்குமா? கிடைக்காம என்ன, கைவசம் 4-5 முகூர்த்த தேதிகளை வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு தேதியில் கிடைக்காமலாம் போயிடும். மண்டபம் ஃபிக்ஸ் ஆனதும் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண கொடுத்துடலாம். பாலகணேஷ் தனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அருணனுக்கு கண்ணை காட்ட அவன் கையில் வைத்திருந்த தோல் பையை பிரித்து 100 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் 4-5 எடுத்து லோகுவிடம் நீட்டினான். அவன் நெற்றி சுருங்கியது. இது எதுக்கு? பாலகணேஷ் சொன்னான். பூர்ணாவுக்கு பட்டுப்புடவையும் நகையும் எடுக்கத்தான். பூர்ணா சொன்னாள். அதெல்லாம் வேண்டாம், இருக்கிற நகையும் புடவையுமே போதும். உன்கிட்ட எவ்வளவோ இருக்கலாம், என்ன இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எடுத்து தர மாதிரி இருக்குமா? அதுக்காக இவ்வளவு பணமா?
இருக்கட்டும், கல்யாண செலவும் இருக்கே, பணத்தை வாங்கிக்கோங்க. எவ்வளவு பணம் இருக்கு? பாலகணேஷ் புன்னகைத்தான். பணம் அதிகமாக இல்லை, ஒரு செட் நகைக்கும் புடவைக்கும் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அருணன், பணத்தை கொடு. அருணன் நோட்டுக்கட்டுகளை லோகுவிடம் நீட்ட அவன் வாங்கி கொண்டான். அத்தியாயம் 19. இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் ராவ் நீரஜா படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தார். டாக்டர் புன்னம் சந்தர் அவரை எதிர்கொண்டு கை குலுக்கினார். இந்த பேஷண்ட் தானே? ஆமாம். பேர் என்ன சொன்னீங்க? நீரஜா. 2 மாதமாக கோமா ஸ்டேஜில் இருக்காளா? ஆமாம். தலையில் எப்படி காயமாச்சு? தெரியலை. ஏதாவது ஆயுத காயமா? அப்படியும் தெரியலை. கீழே விழுந்ததால் தலையில் அடிபட்டிருக்கலாம். மண்டையோட்டில் ஒரு பெரிய விரிசல் இருந்துச்சு. இப்படி காயம்பட்ட இந்த பெண்ணை பற்றி பேப்பரில் ஏதாவது விளம்பரம் கொடுத்தீங்களா? இல்லை. ஏன்? இன்ஸ்பெக்டர் கோதண்டராம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏன்? இந்த பெண் ஏதாவது சதிக்கும்பலை சேர்ந்தவளாக இருக்கலாம். இவளை பற்றின செய்தியை ஃபோட்டோவோட பத்திரிகையில் வெளியிட்டா இவ உயிருக்கு ஆபத்து வரலாம். உண்மையை அவ வாயிலிருந்து தெரிஞ்சுக்கிற வரைக்கும் பேப்பர்ஸுக்கு நியூஸ் கொடுக்க வேண்டான்னு சொல்லிட்டாரு. பாஸ்கர் ராவ் நீரஜாவை நெருங்கி அவளுடைய முகத்தை உன்னிப்பாய் பார்த்தார். வாய் லேசாய் பிரிந்து மேல் பல்வரிசையை காட்ட கண்ணிமைகளில் துடிப்பு தெரிந்தது. குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்ஸ் கண்ணாடி குழாயில் சீராய் பயணம் செய்து இரத்தத்தோடு கலந்து கொண்டிருக்க மார்பு சுவாசம் சீராக இருந்தது. பாஸ்கர் ராவ் கேட்டார், இப்போ கான்சியஸ் வருமா டாக்டர்? பெருவிரல மூமெண்ட்ஸ் இருக்கு, கான்சியஸ் திரும்பலாம். தலையில் பட்ட காயம்லாம் ஆறிடுச்சா? ஆறிடுச்சு. மூளையோட ஒரு முக்கியமான நரம்பு பகுதி இன்னும் செயல்பாட்டுக்கு வராதனால இந்த கோமா ஸ்டேஜ் நீடிச்சிருக்கு. இந்த கோமாவிலிருந்து மீண்டுட்டா போதும், 2 நாளில் இவன் நார்மலுக்கு வந்துடுவா. பொண்ணோட முகத்தில் ஒரு ஹோம்லி லுக் தெரியுது டாக்டர். இவ சதிக்கும்பலை சேர்ந்தவளாக இருக்க மாட்டான்னு என் மனசுக்கு படுது. இந்த பொண்ணை பார்த்த அன்னைக்கே நானும் இதையே தான் இன்ஸ்பெக்டர் கோதண்டராம் கிட்ட சொன்னேன். ஆனால் அவர் நம்பலை. கான்சியஸ் திரும்பி அந்த பொண்ணு பேசட்டோன்னு சொல்லிட்டாரு. கோதண்டராம் ஒரு சந்தேக பேர் வழி. நக்சலைட் ஏரியாவில் பல வருஷம் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவர். ஸோ யார் பார்த்தாலும் அவருக்கு சந்தேகம்தான். பாஸ்கர் ராவ் சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த முனகல் சத்தம் நீரஜாவிடமிருந்து கேட்டது. டாக்டர் புன்னம் சந்தர் உற்சாகமாய் குரல் கொடுத்தார். ஷீ இஸ் கெட்டிங் கான்ஷியஸ். அத்தியாயம் 20. அந்த சாயந்தர வேளையில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு பார்த்து கொண்டிருந்த சமையல் வேலையை நின்று களைத்து வேக வேகமாய் வாசலுக்கு போய் கதவை திறந்தாள். வெளியே பாலகணேஷ். கண்களில் மலர்ந்தாள். வாங்க. அண்ணன் வீட்டில் இல்லை? அண்ணன் கட்சி ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. அண்ணி பக்கத்து வீட்டில் ஏதோ விசேஷம்னு போயிருக்காங்க. பாலகணேஷ் தயக்கமாய் சில வினாடிகள் நின்றுவிட்டு கேட்டான், உன்னோட அண்ணி பக்கத்து வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை, இப்போ தான் போனாங்க. வர நேரம் ஆகுமா? எப்படியும் 1/2 மணி நேரம் ஆயிடும். உள்ளே வாங்க. பாலகணேஷ் போனான். நாட்காலியில் உட்கார்ந்து கொண்டே மெல்லிய குரலில் கேட்டான், என்ன பண்ணிட்டு இருந்த பூர்ணா? சமையல் கட்டில் கொஞ்சம் வேலை. கல்யாண இன்விடேஷன் பார்த்தியா? இல்லை, இன்னும் பார்க்கல. கொண்டு வந்திருக்கேன் பாரு. சொன்னவன் கையில் இருந்த ப்ரீஃப்கேஸை திறந்து தங்க நிற கோடுகள் போட்ட அந்த இன்விடேஷன் கவரை எடுத்து கொடுத்தான். பார்த்துவிட்டு புருவங்களை உயர்த்தினாள் பூர்ணா. இவ்வளவு காஸ்ட்லியாக இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணணுமா? உள்ள பாரு. கவரை பிரித்து பார்த்தாள். பாலகணேஷ் வெட்ஸ் பூர்ணா. வாசகத்தை முடிக்கும் போதே பூர்ணாவின் கண்களில் சந்தோஷ நீர். என்ன பூர்ணா? ஒன்றும் இல்லை. சேலை தலைப்பால் கண்ணீரை ஒற்றிக்கொண்டாள். கண்ணில் எதுக்காக தண்ணி? நம்ப முடியலை. எதை? உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகிறத. நம்பு நம்பு. எல்லாம் கனவு மாதிரி இருக்குது. இன்னும் 2 வாரத்தில் இந்த கனவு நனவாயிடும். உன்னையும் என்னையும் என்னோட அப்பா பிரித்து வச்சாரு. ஆனால் விதி நம்ம 2 பேரையும் பிடிவாதமாக சேர்த்து வைக்க போகுது. புன்னகைத்து சொன்ன பாலகணேஷ் கேட்டான், உனக்கு எவ்வளோ பத்திரிகைகள் வேண்டியிருக்கும் பூர்ணா? 50? போதுமா? போதும். ரொம்பவும் நெருக்கமானவங்களுக்கு தான் பத்திரிக்கை கொடுக்க போகிறேன். எனக்கு பத்திரிக்கை உண்டா? நீண்ட நாட்களுக்கு பிறகு வாய்விட்டு சிரித்த பூர்ணாவை சந்தோஷமாக பார்த்தான் பாலகணேஷ். அத்தியாயம் 21. நீரஜாவின் உடலில் ஒருவித துடிப்பு பரவ இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் ராவும் டாக்டர் புன்னர் சந்தரும் ஆர்வமாய் அவள் முகத்தையே பார்த்தார்கள். 5 நிமிட துடிப்புக்கு பின் நீரஜாவின் கண்ணிமைகள் மெல்ல பிரிந்தன. மார்பு லேசாய் தூக்கி போட்டது. புன்னம் சந்தர் குரல் கொடுத்தார், நீரஜா. நீரஜா. நீரஜா குரல் கொடுத்த டாக்டரை பார்க்காமல் அறையின் சீலிங்கையே வெறித்து பார்த்தாள். அவளுடைய தோலை உசுப்பினார். தெலுங்கில் கேட்டார்,
நீ யாரம்மா? உன்னோட தலையில் எப்படி அடி விழுந்தது? நீரஜா இன்னும் சீலிங்கையே வெறித்தாள். இதோ பாரு, உன் பேர் நீரஜா தானே? உனக்கு எந்த ஊர்? எதையோ பார்த்து பயந்து விட்டதை போல் கண்களில் லேசான ஒரு மருட்சி பரவியது. உதடுகள் தன்னிச்சையாய் நடுங்கியது. வேண்டாம். டாக்டரும் இன்ஸ்பெக்டரும் ஒருத்தரையொருத்தர் பார்த்து கொண்டார்கள். வேண்டாம்ங்கிறது தமிழ் வார்த்தை. இவ தமிழ்நாட்டை சேர்ந்தவளாக இருக்கலாம். எனக்கு தமிழ் தெரியும். இந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசி பார்க்குறேன். பாஸ்கர் ராவ் நீரஜாவின் முகத்துக்கு நேரே குனிந்தார். நீரஜா, பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. வேண்டாம். என்ன வேண்டாம்? என்னை துரத்துறாங்க. யாரு? 2 பேர். இங்கே யாரும் இல்லை, தைரியமாயிருமா. என்ன கொல்ல வராங்க. வராத, என் பக்கத்தில் வராத. சொல்லிக்கொண்டே இருந்தவள் திடீரென்று வீறிட்டு அலறி கண்கள் சொருகி மயக்கத்துக்கு போனாள். டாக்டர் பரிசோதித்து பார்த்துவிட்டு உஷ்ணமாய் பெருமூச்சொன்றை விட்டார். மறுபடியும் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா. அத்தியாயம் 22. காலை 6 மணி. போர்வைக்குள் இருந்த பாலகணேஷ் டெலிஃபோன் ஒலித்த சத்தம் கேட்டு கையை மட்டும் வெளியே நீட்டி ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தான். ஹலோ, குட் மார்னிங். மறுமுனையில் பூர்ணாவின் குரல். போர்வையை உதறிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தான் பாலகணேஷ். வெரி வெரி குட் மார்னிங். என்ன பூர்ணா, காலங்காத்தாலேயே ஃபோனு? ஏன் பண்ணக்கூடாதா? தாராளமா. எங்கேருந்து பேசுகிற? பால் பூத்துக்கு பால் வாங்க வந்தேன். பால் பூத்துக்கு கொஞ்சம் தள்ளி தான் டெலிஃபோன் பூத்து. உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் போல இருந்தது. நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களா? ஆமாம். சீக்கிரமே எந்திரிச்சு வாக் போகிற வழக்கம் இல்லையா? எல்லாம் இனிமே தான். சிரித்த பாலகணேஷ் கேட்டான். கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. இன்விடேஷன் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சா? யாருக்கும் நேரில் கொண்டு போய் தரல, எல்லாருக்கும் போஸ்ட்டில் தான். பூர்ணா, உன் மனசுக்குள்ளே இன்னும் நம்ம கல்யாணத்தை பற்றி ஒரு நெருடல் இருக்குன்னு நினைக்கிறேன். நெருடல் இல்லை, பின்ன ஒரு பயம். பயமா? எதுக்கு பயம்? எனக்கு சொல்ல தெரியல. 2-3 நாளாகவே நெஞ்சுக்குள்ளே ஒரு திக். அதுக்கு காரணம் உன்னோட தாழ்வு மனப்பான்மை தான். மறு கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் தேச விரோதம் இல்லை. நாம் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கல. ஊர் பூராவும் அழைப்பு கொடுத்துட்டு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இருந்தாலும் இதோ பார் பூர்ணா, சந்தோஷமாக இருக்கிற மனசை எதையாவது நினச்சி பால் பண்ணிக்காத. பாம்பு தோலை உரிக்கிற மாதிரி மனுஷங்களும் பழைய நினைப்பெல்லாம் மனசிலிருந்து உரிக்க கற்றுக்கணும். வேண்டாத குப்பையை ஒரே இடத்துல போட்டு வச்சா அது சாக்கடையாக மாற ரொம்ப நாள் ஆயிடாது. அதே மாதிரி தான் வேண்டாத நினைப்புகளை மனசுக்குள்ளே போட்டு வச்சா அது மனசாக இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னு நீ எதையும் சொல்ல வேண்டாம் பூர்ணா. உன் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ இந்த ஊரை பற்றி கவலைப்படுற. நம்ம முதுகுக்கு பின்னாடி இந்த கல்யாணத்தை பற்றி தரக்குறைவாக பேசுவாங்களேன்னு பயப்படாத. சில பேர் பேசத்தான் செய்வாங்க. என்னோட ஆஃபீஸில் என் காதுபடவே டைப்பிஸ்ட் ஒருத்தி என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? பொண்டாட்டி சாகட்டுனே காத்திருந்தார் போல் இருக்குது. அவள் ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு முழுசாக 3 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே அவருக்கு கல்யாண மாலை போட்டுக்கணும்னு ஆசை. இப்படி அந்த டைப்பிஸ்ட்டு சொன்னதால் எனக்கு கோபம் வரலை, சிரிப்பு தான் வந்துச்சு. என் நீரஜா மேலே நான் வச்சுருந்த அன்பையும் பாசத்தையும் பற்றி அந்த டைப்பிஸ்ட்டுக்கு தெரியாது. ஒருத்தன் எதையாவது இழந்துட்டா வாழ்நாள் பூராவும் அந்த இழப்பை நினச்சிக்கிட்டே அவன் இருக்கணும்னு ஜனங்களில் சில பேர் குரூரமாக ஆசைப்படுவாங்க. அது ஒரு சாடிசம் மாதிரி. அந்த சில பேரை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. சரி, யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறதுக்காக பூத்துக்கு வெளியே காத்துட்ருக்காரு. ரிசீவரை வச்சுடுறேன். மனசை போட்டு குழப்பிக்காத. யார் எதை சொன்னாலும் காதில் போட்டுக்காத. கல்யாணம் பண்ணால் லட்சணமாக இரு. சொல்லிவிட்டு ரிசீவரை வைத்த வினாடி வாசலில் காலிங் பெல் சத்தம் கேட்டது. வேலைக்காரி வந்துவிட்டாள். கட்டில் நின்று இறங்கி லுங்கியை சரியாய் கட்டிக்கொண்டு வாசல் கதவுக்கு போய் தாழ்பாலை விளக்கினான். வெளியே அந்த இன்ஸ்பெக்டர் நின்றிருந்தார். பாலகணேஷ் நெற்றி சுருங்கியது. எஸ் மிஸ்டர் பாலகணேஷ், நான் தான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அத்தியாயம் 23. டாக்டர் புன்னம் சந்தர் கவலையாய் நெற்றியை தேய்த்து கொண்டு இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் ராவை ஏறிட்டார். இந்த பொண்ணுக்கு மறுபடியும் எப்போ கான்ஷியஸ் வரும்னு சொல்ல முடியாது. யாரோ 2 பேர் இந்த பொண்ணை துரத்தி இருக்காங்க. தமிழ் பொண்ணு, மெட்ராஸை சேர்ந்தவளாக இருக்கலாம். மறுபடியும் கான்ஷியஸ் வரும்போது தான் விவரம் தெரியும். கான்ஷியஸ் உடனடியாக திரும்ப வாய்ப்பு இருக்கா டாக்டர்? ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கலாம். நியூரோ சர்ஜன் ராஜமூர்த்தியை கூப்பிட்டு பேஷண்ட்டை அட்டன் பண்ண சொல்லணும். டேக் ஸ்டெப்ஸ் டாக்டர். இந்த பொண்ணுக்கு கான்ஷியஸ் வந்துட்டா அட் எனி டைம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், வந்துடுறேன். பாஸ்கர் ராவ் தலைக்கு தொப்பி கொடுத்து நீரஜாவை தீர்க்கமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு நகர்ந்தார். அத்தியாயம் 24.
பாலகணேஷ் அந்த இன்ஸ்பெக்டரை குழப்பமாய் பார்த்து வாங்க என்று சொல்லி உள்ளே கூட்டி போனான். நாற்காலியை காட்டினான். பி சீட்டட். அவர் உட்கார்ந்து கொண்டே சொன்னார். ஐ ஆம் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன், பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன். காலையில் வந்து உங்களுக்கு தொந்தரவு தரதுக்காக மன்னிக்கணும். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? மால்ஸ் காம்ப்ளெக்ஸ் வெடிகுண்டு சம்பவ கேஸை நான் தான் டீல் பண்ணிட்டு வந்தேன். அந்த சம்பவத்தில் உங்கள் மனைவி இறந்துட்டாங்க இல்லையா? ஆமாம். மனைவி பேர் நீரஜா? ஆமாம். உங்கள் மனைவி நீரஜா வெடிகுண்டு விபத்தில் இறந்த அன்னைக்கு என்ன கலர் புடவை கட்டியிருந்தாங்கன்னு தெரியுமா? தெரியும், கத்திரிப்பூ நிற சேலை. அந்த சேலையை வச்சு தான் பாடியை அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. உடல் உங்கள் மனைவி நீரஜாவோடது தானே? ஆமாம். அதில் உங்களுக்கு சந்தேகம் வரலையோ? வரலை. இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் தன் கையில் வைத்திருந்த பிரவுன் நிற கவரில் இருந்து ஒரு கார்ட் சைஸ் ஃபோட்டோவை எடுத்து பாலகணேஷிடம் நீட்டினார். இந்த ஃபோட்டோவை பாருங்க. பார்த்தான். ஒரு இளம்பெண்ணின் ஃபோட்டோ. கொஞ்சம் தூக்கலான மேக்கப்பில் அழகாக இருந்தாள். யார் சார் இந்த பொண்ணு? இவ பேர் மனோரஞ்சிதம், கால்கள் டைப். இந்த பொண்ணை 2 மாசமாக காணலை. வெடிகுண்டு சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த மனோரஞ்சிதமும் கத்திரிப்பூ நிறத்தில் புடவை கட்டி இருந்ததா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. மனோரஞ்சிதம் மார்ஸ் காம்ப்ளெக்ஸுக்கு அடிக்கடி ஷாப்பிங் போகிறது உண்டா? அன்னைக்கு வெடிகுண்டு விபத்தில் இருந்தது உங்கள் மனைவி தானே நீங்கள் உறுதியாக சொல்கிற பட்சத்தில் மனோரஞ்சித கேஸை வேறு கோணத்தில் இருந்து தான் பார்க்கணும். பாலகணேஷ் இறுகிய முகத்தோடு சொன்னான். நோ டவுட் இன்ஸ்பெக்டர். உடம்பு ஒரு குழஞ்சு போயிருந்தாலும் அது என்னோட மனைவி தானே தெரிஞ்சுக்கிட்டேன். அது என் மனைவி இல்லைன்னா அன்றைக்கி அவள் உயிரோடு வந்திருக்கணுமே. நீங்கள் சொல்கிற மனோரஞ்சிதம் ஒரு கால்கள்னு சொல்கிறீங்க. அவள் யார் கூடவாவது டேட்டிங் வச்சுக்கிட்டு வெளியூர் போயிருக்கலாம் இல்லையா? யூ சேவி கரெக்ட். எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. உங்கள் மனைவி நீரஜா உயிரோடு இருந்திருந்தா காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியே வந்திருக்கணுமே. மனோரஞ்சிதம் தப்பான பெண். எவனோடவாவது ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். இன்ஸ்பெக்டர் எழுந்து கொண்டார். அத்தியாயம் 25. தீவிரமான சிகிச்சைக்கு பின் 5வது நாள் தான் நீரஜா கோமா ஸ்டேஜிலிருந்து சுய நினைவுக்கு வந்தாள். சாய்மானமாய் உட்கார வைத்து அரை டம்ளர் பலரசம் புகட்டினார்கள். இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் ராவ் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு நீரஜாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். இதோ பார் நீரஜா, நீ எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. உனக்கு யாராலையாவும் எந்த ஆபத்தும் வராது. உன்னோட பேர் நீரஜாங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. தமிழ் பேசுகிற உனக்கு எந்த ஊர்? இந்த நெல்லூருக்கு நீ எப்படி வந்த? நீரஜா ஒரு நிமிஷ நேரத்துக்கு மலங்க மலங்க விழித்தாள். பின் திக்கி திணறும் குரலில் பேச ஆரம்பித்தாள். எனக்கு சொந்த ஊர் மெட்ராஸு. மெட்ராஸில் எங்கே? அடையார். கல்யாணம் ஆயிடுச்சு. சொன்னவள் கையை கழுத்துக்கு கொண்டு போய் தாலி கயிற்றி தேடி அது கிடைக்காமல் போகவே மூகம் மாறினாள். எப்படி நீ நெல்லூருக்கு வந்த? நீரஜாவின் முகத்தில் ஒருவித பயம் பரவி கண்களில் உறைந்து நின்றது. அது எதுக்கும் பயப்படாமல் சொல்லுமா? சில வினாடிகள் பயப்பார்வை பார்த்துவிட்டு பின் மெதுவான குரலில் பேச ஆரம்பித்தாள் நீரஜா. மெட்ராஸில் இருக்கிற மார்ஸ் காம்ப்ளெக்ஸுக்குள்ளே நான் போனது ஞாபகம் இருக்குது. காம்ப்ளெக்ஸோட முதல் மாடியில் இருந்த டாய்லெட் பகுதியை தாண்டும் போது 2 பேர் ஒரு பிளாஸ்டிக் பையிலிருந்து வெடிகுண்டு மாதிரி எதையோ எடுத்து சாக்கு துணியில் சுற்றி வாஷ் பேஷனுக்கு கீழே இருந்த ஒரு மறைவு பகுதிக்குள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. நான் அவங்கள சந்தேகமாக பார்த்ததும் என் மேலே அவங்க திடீர்னு பாஞ்சு வாயை பொத்தி டாய்லெட்டுக்குள்ளே இழுத்து போய் மருந்து நெடி அடிக்கிற கர்ச்சீஃபில் என் மூக்கை பொத்துனாங்க. நான் மயக்கமாயிட்டேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். கண்ணை விழித்து மறுபடியும் பார்க்கும்போது ஒரு காரில் போயிட்டுருக்கிறது தெரிஞ்சுது. நான் கண்ணை முழிச்சதும் மறுபடியும் என்னை மயக்கத்துக்கு உட்படுத்தினாங்க. நீரஜா பேச்சை நிறுத்தி சில வினாடிகள் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு பேச்சை ஆரம்பித்தாள். 2வது தடவையாக நான் கண் விழித்து பார்க்கும்போது காரு ரோட்டோரத்தில் ஒரு சாராய கடைக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்துச்சு. நான் காரில் இருந்த சத்தம் இல்லாமல் இறங்கி இருட்டில் ஓட ஆரம்பித்தேன். சாராய கடைக்குள்ளே இருந்த 2 பேரும் என்னை துரத்த ஆரம்பித்தாங்க. நான் கிடைச்ச வழியெல்லாம் ஓடி அவங்க பார்வைக்கு தப்பிச்சு ஒரு வீட்டு பின்பக்கமாக வந்தபோது இருட்டில் கால் இடறி மல்லாந்து விழுந்தேன். பின்னந்தலை கல்லில் மோதி உடனே மயக்கமாயிட்டேன். அந்த 2 பேர் யார் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. உன்னை காரில் கொண்டு போனதா சொன்னியே, அது எந்த கார்னு தெரியுமா? தெரியாது. அவங்களுக்குள்ளே ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? முதல் தடவை நான் கண் விழிச்ச போது என்னை பற்றி அவங்க பேசிகிட்டு இருந்தது என் காதில் விழுந்தது. வெடிகுண்டு வச்சதை அவள் பார்த்துட்டா அவளை தீத்து கட்டி ரோட்டோரமாக வீசிட்டு போயிடலான்னு ஒருத்தர் சொன்னான். அதுக்கு இன்னொருத்தன், பொண்ணு அழகாக இருக்கா, இவளை நெல்லூர் கொண்டு போய் ஒரு 10 நாள் வச்சிருந்து தொட்டு முடிச்சதும் தீர்த்து கட்டிடலான்னு சொன்னான். என்ன பாஷை பேசிக்கிட்டாங்க? தமிழ். உன் வீட்டுக்கு ஃபோன் இருக்கா? இருக்கு. நம்பர்? சொன்னாள். உன்னோட கணவர் வீட்டில் இருப்பாரா? இப்போது மணி எவ்வளவு? 7. வீட்டில் இருப்பார். நானே அவர்கிட்ட பேசுகிறேன்.
தாராளமாக பேசலாம், வாங்க. நீரஜாவை பக்கத்து அறைக்கு மெல்ல கூட்டி போனார் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் ராவ். அத்தியாயம் 26. அருணன், பாலகணேஷ் கூப்பிட்டான். இடம் வீடு. கல்யாண மண்டபத்துக்கு எத்தனை மணிக்கு போகணும்? சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடணும். பூர்ணாவோட ஃபேமிலியும் 6 மணிக்கெல்லாம் மண்டபம் போயிடுவாங்க. 6 மணிக்கு மேலே நேரம் சரியில்லைன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா எல்லாருமே ஒன்றா நம்ம கார்லேயே மண்டபத்துக்கு போயிடலாமே, தனித்தனியாக ஏன் போகணும்? சரி, லோகக்கிட்ட நான் விஷயத்த சொல்லிடுறேன். 5 மணிக்கு வீட்டில் வெயிட் பண்ண சொல்லட்டுமா? டெலிஃபோன் அடித்தது. பாலகணேஷ் மெல்ல நடை போட்டு நெருங்கி ரிசீவரை எடுத்தான். ஹலோ, யார்? பாலகணேஷா? ஆமாம். டேய், நான் சரவணன். என்ன இன்விடேஷன் வந்து சேர்ந்துச்சா? வெளியூர் போயிட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். பார்த்தா டேபிள் மேலே உன்னோட கல்யாண பத்திரிக்கையில் உன்னோட பேரையும் பூர்ணாவோட பேரையும் பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷப்படுறதோடு நிறுத்திக்காத. நாளைக்கு காலையில் கல்யாணத்துக்கு வந்து சேரு. நான் வராமல் இருப்பேனா? நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கியா? ஒருத்தர் பாக்கி விடாமல் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். முகூர்த்தம் எத்தனை மணிக்குன்னு தெரியுமா? தெரியும், 5 to 5:30. கரெக்டாக வந்துடு. 7 மணிக்கு வந்து தூங்கிட்டேன்னு சொல்லாத. 4:30 மணிக்கெல்லாம் மண்டபத்துக்கு வந்துடுறேன். போதுமா? போதும். சிரித்து ரிசீவரை சாத்தினான். பாலகணேஷ் அருண் ஸ்கூட்டர் சாவியை எடுத்துக்கொண்டு மண்டபத்துக்கு போயிட்டு வரேன் என்றான். எதுக்கு? சமையலையர் வந்து காத்துட்ருப்பாரு. நான் போய் தலையை காட்டினா தான் ராத்திரி சமையலுக்கான வேலையை ஆரம்பிப்பார். அப்படின்னா நீ கிளம்பு. நான் 4 மணி வரைக்கும் ஒரு குட்டி தூக்கம் போடுறேன். ராத்திரிக்கு எப்படியும் மண்டபத்தில் கண் விழிக்க வேண்டியிருக்குமே. பாலகணேஷ் அங்கிருந்த சோபா கம்ப்யூட்டரில் சாய அருணன் கிளம்பினான். அத்தியாயம் 27. நீரஜா டெலிஃபோனை நெருங்கி ரிசீவரை எடுத்துக்கொண்டாள். மெட்ராஸ் எஸ்டிடி எண்களையும் தன் வீட்டு டெலிஃபோன் எண்களையும் டயலில் தட்டினாள். மறுமுனையில் என்கேஜ்டு டோன். மீண்டும் டயல் செய்தாள். மீண்டும் என்கேஜ்டு டோன். 3வது தடவை டயல் செய்ய அப்போதும் என்கேஜ்டு டோன். பக்கத்தில் இருந்த பாஸ்கர் ராவ் கேட்டார். என்னம்மா, லைன் கிடைக்கலையா? கிடைக்கல சார். கொண்டா, நான் ட்ரை பண்ணுறேன். ரிசீவரை வாங்கி கொண்டு அவர் முயற்சிக்க மறுமுனையில் என்கேஜ்டு டோன். 4-5 தடவை முயற்சி செய்து பார்த்துவிட்டு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபோன் செய்து கேட்டார். எஸ்டிடியில் மெட்ராஸ் லைன் கிடைக்க மாட்டேங்குதே, என்ன காரணம்? மெட்ராஸில் நேற்று ராத்திரி சரியான மழை சார். அவுட்டர் டெலிகிராஃப் போஸ்ட் நிறைய சாஞ்சிடுச்சு. அதை சரிப்படுத்த 2 நாள் ஆகும். இப்போ மெட்ராஸ் லோக்கல் ஃபோன் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ரிசீவரை வைத்துவிட்டு நீரஜாவை ஏறிட்டார் பாஸ்கர் ராவ். எஸ்டிடியில் ராங் கால் பேச முடியாது. மெட்ராஸ் லைனை ஃபால்ட்டு. நீரஜா பதட்டப்பட்டாள். சார், நான் உடனடியாக மெட்ராஸ் போய் என்னோடய கணவரை பார்க்கணும். ட்ரெயினோ ஃப்ளைட்டோ எது இருந்தாலும் சரி, நான் உடனே கிளம்பி ஆகணும். செலவாகிற பணமெல்லாம் அவர்கிட்ட வாங்கி கொடுத்துட்றேன் சார். இங்கேருந்து கார் மூலமாக ஹைதராபாத் போயிட்டா அங்கேருந்து மெட்ராஸ் ஃப்ளைட்டை பிடிச்சிடலாம். நானும் உன்னோட வரேன் சொன்னவர் டாக்டர் புன்னம் சந்தரிடம் திரும்பினார். நீரஜாவோட உடல்நிலை மெட்ராஸ் பயணத்தை தாங்குமா டாக்டர்? ஷீ இஸ் ஆல் ரைட், யூ கேன் டேக் ஹர் எனிவேர் என்று சொன்னார் டாக்டர். அத்தியாயம் 28. நள்ளிரவு 1 மணி. கல்யாண மண்டபத்துக்கு நடுவே இருந்த மேடையில் மலர் ஜோடனை நடந்து கொண்டு இருந்தது. வாத்திய கோஷ்டியை சேர்ந்தவர்கள் மண்டபத்தின் கோடியில் வேஷ்டிகளை போர்வையாக்கி கொண்டு மண்டபத்துக்கு பின்பக்கம் இருந்த கூடத்தில் சமய ஆட்களின் நடமாட்டம் தெரிந்தது. சீரியல் லைட் சரியாக எரியாத காரணத்துக்காக எலக்ட்ரீஷியனை திட்டிக் கொண்டிருந்த அருணன் மண்டப வாசலுக்கு முன்னால் பைக்கை நிறுத்தி இறங்கும் அந்த நபரை கவனித்தான். வெள்ளை பேண்ட், வெள்ளை ஷர்ட், ஒட்ட வெட்டிய கிராப், சதைப்பிடிப்பான முகத்தில் பிரத்யேகமாய் வளர்க்கப்பட்ட மீசை. அருணனை நெருங்கினார் அவர். பாலகணேஷை பார்க்கணும். நீங்கள்? இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? தூங்கிட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் எழுப்புங்க ப்ளீஸ். வாங்க சார், அவர் ரூமுக்கே போயிடுவோம். அருணன் மண்டப மாடியில் இருந்த அறையை நோக்கி போக இன்ஸ்பெக்டர் அவனை தொடர்ந்தபடி கேட்டார். பாலகணேஷை கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண்ணோட பேர் என்ன? பூர்ணா. பாலகணேஷோட மனைவி நீரஜா இறந்து போன அதே வெடிகுண்டு விபத்தில் தான் பூர்ணாவோட கணவரும் இறந்து போனார் இல்லையா? ஆமாம் சார். காலையில் முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? 5 to 5:30. மாப்பிள்ளை அறை வந்தது. அருணன் கதவை தட்ட 1 நிமிஷத்திற்கு பின் தாழ்பால் விலக பாலகணேஷ் தூக்க கலக்கமாய் வெளிப்பட்டான். என்னடா அருணன் என்று கேட்டவனின் பார்வை அவனுக்கு பின்னால் நின்றிருந்த மப்டி இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரனின் மேல் விழ பட்டென்று சுருங்கியது. ஓ, நீங்களா? வாங்க சார். இன்னும் இந்த நேரத்தில்?
ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக வந்தேன். உள்ளே வாங்க. அறைக்குள் நுழைந்தார் சந்திரசேகரன். அருணன் ஒரு ஸ்டீல் நாட்காலியை விரித்து போட உட்கார்ந்தார். பாலகணேஷ் தவிப்பாய் கேட்டான், என்ன விஷயமா சார், என்ன பார்க்க வந்திருக்கீங்க? 2 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட விசாரணைக்காக வந்தப்போ மனோரஞ்சிதங்கிற கால்கேலை பற்றி சொன்னேன் இல்லையா? ஆமாம், என் மனைவி நீரஜா உடுத்தியிருந்த கத்திரிப்பூ நிற சேலை மாதிரியே அவளும் உடுத்தியிருந்ததா 2 மாதம் அவளை காணாததால் மார்ஸ் காம்ப்ளெக்ஸ் வெடிகுண்டு சம்பவத்தில் இருந்தது அவளாக இருக்குமோன்னு என்கிட்ட கேட்க வந்தீங்க. எஸ், அந்த வெடிகுண்டு சம்பவத்தில் இறந்து போனது உங்கள் மனைவி நீரஜாவா இல்லை அந்த மனோரஞ்சிதமான போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அது இப்போது கிளியர் ஆயிடுச்சு. விபத்தில் இருந்தது உங்கள் மனைவி தான். அந்த மனோரஞ்சிதம் பம்பாயில் ஒரு அரபு ஷேக்கோட கடந்த 2 மாத காலமாக இருந்துட்டு இன்றைக்கி சாயந்தரம் தான் மெட்ராஸ் திரும்பியிருக்கா. நீங்கள் விசாரணை பண்ணிட்டு போனதுலேருந்து எனக்கும் குழப்பமாகவே இருந்தது இன்ஸ்பெக்டர். சந்திரசேகரன் புன்னகைத்தார். ஆனால் இப்போ ஒரு புது குழப்பம் உருவாகியிருக்கு. என்ன சார்? இந்த கணவன் மனைவி ஃபோட்டோவை பாருங்கள் சொன்ன சந்திரசேகரன் பேப்பரில் சுற்றி வைத்திருந்த அந்த மவுண்ட் ஃபோட்டோவை காட்டினார். ஃபோட்டோவில் பக்கம் பக்கமாய் ஒரு பெண்ணும் ஆணும் கழுத்தில் மாலைகளோடு கேமராவை பார்த்து சிரித்திருந்தார்கள். பாலகணேஷ் இன்ஸ்பெக்டரை குழப்பமாய் பார்த்தான். சார், இவங்க யாரு? ஃபோட்டோவில் இருக்கிற இவர் பேர் ஜெயராம். பாரத் பெட்ரோலியம் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. இது இவரோட மனைவி. இந்த பொண்ணோட பேர் என்ன தெரியுமா? என்ன சார்? நீரஜா. உங்கள் மனைவியோட பேர் தான் இந்த பொண்ணுக்கும். பாலகணேஷ் லேசாய் ஆச்சரியம் காட்ட சந்திரசேகர் தொடர்ந்தார். இந்த ஜெயராமோட மனைவி நீரஜாவையும் 2 மாதமாக காணலை. மார்ஸ் காம்ப்ளெக்ஸ் வெடிகுண்டு சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த நீரஜா மவுண்ட் ரோட்டில் ஷாப்பிங் போயிருக்காங்க. போனவங்க திரும்பி வரலை. கணவர் போலீஸில் புகார் பண்ணினார். மார்ஸ் காம்ப்ளெக்ஸ் வெடிகுண்டு விபத்தில் இறந்தவங்க லிஸ்ட்டில் உங்கள் மனைவி நீரஜா பேர் மட்டும்தான் இருந்தது. சம்பவம் நடந்த இடத்துல அந்த நீரஜாவோட உடலும் கிடைக்கல. அந்த நீரஜா என்ன ஆனானும் இது வரைக்கும் தெரியலை. கணவர் தினசரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. அவரை பார்க்கவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த கேஸை பல கோணத்திலிருந்து விசாரிச்சுட்ருக்கோம். எதுவுமே பிடிபடலை சொன்ன இன்ஸ்பெக்டர் எழுந்து கொண்டு பாலகணேஷின் கையை பற்றினார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். முடிஞ்சால் நாளைக்கு காலையில் முகூர்த்தத்துக்கு வரேன். ப்ளீஸ் சார். கைகளை கூப்பினான் பாலகணேஷ். அத்தியாயம் 29. மீனம்பாக்கம் விமான நிலையம். ஹைதராபாத்தில் விமானம் பிடித்து நீரஜாவும் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் ராவும் சென்னை விமான நிலையம் வந்து சேர்ந்தபோது விடியற்காலை 4:30 மணி. லவுஞ்சுக்குள் நுழையும் போதே நீரஜா சொன்னாள், சார், என் கணவருக்கு முதல்ல ஃபோன் பண்ணி நான் பத்திரமா இருக்கிற விஷயத்தை சொல்லிடுவோம். பாஸ்கர் ராவ் புன்னகைத்தார். ஹஸ்பண்டுக்கு விஷயத்தை தெரியப்படுத்தணுங்கிற உன்னோட தவிப்பு எனக்கு புரியுதுமா. வா பேசிடலாம். லவுஞ்சின் ஓரமாய் இருந்த அந்த டெலிஃபோன் பூத்துக்குள் நுழைந்தார்கள். பாஸ்கர் ராவ் ரிசீவரை எடுத்துக்கொண்டார். நம்பர் சொல்லுமா, உன் வீட்டுக்காரர்கிட்ட நான் முதல்ல பேசுகிறேன். நீரஜா டெலிஃபோன் எண்களை சொல்ல அவர் டயலில் தட்டினார். மறுமுனையில் ரிங் போயிற்று. 10வது தடவையாய் ரிங் போனபோது ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ, மிஸ்டர் ஜெயராம்? எஸ். குட் மார்னிங் மிஸ்டர் ஜெயராம். குட் மார்னிங். நீங்கள்? உங்களுக்காக சந்தோஷத்தை கொண்டு வந்தவன். வாட் டு யூ மீன்? உங்கள் மனைவி பேர் நீரஜா தானே? ஆமாம். 2 மாதமாக உங்கள் மனைவியை காணோன்னு தவிச்சு போயிருப்பீங்களே. ஆமாம். உங்கள் மனைவியை இப்போது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா மாட்டிங்களா? சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் மனைவி உயிரோடு இருக்காளா? பேசுகிறீங்களா? பாஸ்கர் ராவ் ரிசீவரை நீரஜாவிடம் கொடுக்க அவள் வாங்கி கொண்டு கண்களில் நீரோடு குரல் தழுதழுத்தாள். என்னங்க, நான் நீரஜா. மறுமுனையில் ஜெயராம் தத்தளித்தான். நீரஜா, நீயா? இப்போது எங்கேருந்து பேசிகிட்டு இருக்க? மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் இருந்து. இத்தனை நாளாக நீ எங்கே? வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன். டாக்ஸி பிடிச்சு 5 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுறேன். சீக்கிரம் வா நீரஜா, இல்லைன்னா நான் ஏர்போர்ட்டுக்கு வரட்டுமா? வேண்டாம், நானே வந்துடுறேன். துணைக்கு இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் ராவும் இருக்கார். ரிசீவரை வைத்துவிட்டு இருவரும் வெளியே வந்தார்கள். ஏர்போர்ட் டாக்ஸி ஸ்டாண்டில் ஒரு டாக்ஸி பிடித்து அடையார் என்று சொல்லி உட்கார டாக்ஸி பறந்தது. அத்தியாயம் 30. இறுதி அத்தியாயம். கிழக்கு திசை சூரியனை பிரசவிக்கும் வழியில் இருக்க கல்யாண மண்டபம் கெட்டி மேளத்தில் அதிர்ந்தது. நூற்றுக்கணக்கான கைகளில் இருந்து அச்சதை மழை பொழிய பாலகணேஷ் பூர்ணாவின் கழுத்தில் தாலியை கட்டினான். மண்டபத்துக்கு வெளியே கட்டியிருந்த ஸ்பீக்கர் பாடியது. முற்றும்.